யாவையும் செய்து முடித்தவர். எங்கள் சார்பில் நீர் இருக்கிறபடியாலுமே நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. இதுவரையிலும் நீங்க எங்களை நடத்தின கிருபைகளை நாங்க நினைச்சுமா துதிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. எங்கள் கால்கள் சறுக்கின போதெல்லாம் உங்க கிருபை எங்களை தாங்கினதற்காக நன்றி அப்பா. நாங்கள் விழுந்த போதெல்லாம் உடைய கரம் எங்களை பிடித்து தூக்கி எடுத்ததற்காக நாங்க நன்றி சொல்லுகிறோம் அப்பா. இதுவரையில நீங்க உதவி செய்தீரே, காத்தீரே, போஷித்தீரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்க உள்ளங்களை திறந்து கர்த்தருக்கு நன்றி சொல்லி அப்பா நன்றி சொல்லுங்க. நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக, எல்லா உபகாரங்களுக்காக நாங்க நன்றி 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 சொல்லுகிறோம். கர்த்தர் நீ நல்லவரே, கர்த்தர் நீ நல்லவரே, கர்த்தர் நீ நல்லவரே இயேசுவே. ரமமமமஷிதரா தியலா கரலலல ஷிகதுரே. ஆயிரம் நாவிருந்தால் நன்றி சொல்லி தீராதே. வாழ்நாளெல்லாம் உம்மை பாடு வார்த்தைகள் போதாதே. ஆயிரம் நாவிருந்தால் நன்றி சொல்லி தீராதே. வாழ்நாளெல்லாம் உம்மை வார்த்தைகளும் போதாதே. சொல்லலாமா? நான் உள்ளளவும் துதிப்பேன் உன்னதரே. என் ஜீவன் உள்ளவரை நான் துதிப்பேன், உள்ளளவும் துதிப்பேன் உன்னதரே. எத்தனை சோதனைகள் வேதனையின் பாதைகள் நடத்தின அன்பை நினைக்கையில் என்னுள்ளம் நிறையுது. நன்றியால் நன்றியால் தீர. ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லலாமா? ஆயிரம் நாவிருந்தால் நன்றி சொல்லி தீராதே. வாழ்நாளெல்லாம் உம்மை பாட வார்த்தைகளும் போதாதே. சொல்லலாமா? ஆயிரம் நாவிருந்தால் நன்றி சொல்லி தீராதே. வாழ்நாளெல்லாம் உம்மை வார்த்தைகளும் போதாதே. உள்ளளவும் துதிப்பேன் உன்னதரே. என் ஜீவன் உள்ளளவும் துதிப்பேன் உன்னதரே. நாங்க துதிக்கிறோம்பா. எங்கள் ஜீவன் உள்ளவரை உண்மை நாங்க துதிப்போம். எத்தனையோ சோதனைகள், வேதனையின் பாதைகள், பள்ளத்தாக்குகள், குறைவுகள், காரிருள்கள், நெருக்கங்கள், அக்கினி சூளை போன்ற அனுபவங்கள் நாங்க முடித்து போவோம் என்று நாங்களே நினைத்த சூழ்நிலைமையில் எல்லாம் கர்த்தருடைய கரம் எங்களோடு இருந்து எங்களை காத்ததே உமக்கு நாங்க நன்றி சொல்றோம். நாங்க நன்றி சொல்லுகிறோம்பா. உண்மையானவரை பார்த்து
அந்த சமூகத்துக்கு நாங்க வருகிறோம்ப்பா. உங்க பாதத்துல நாங்க எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. நாங்க ஒன்றும் இல்லப்பா. we surrender. எல்லாரும் சொல்லுங்க, we surrender Lord. நாங்க அர்ப்பணிக்கிறோம் உங்க பாதத்துல எங்களையே நாங்கள் ஜீவ பலியாக எங்களை நாங்களே அர்ப்பணிக்கிறோம். நேரத்துல அப்படியே வாய்களை திறந்து நீங்க அர்ப்பணித்து ஜெபிக்க ஜெபிக்க தேவ சமூகத்துல நம்ம சில ஒரு ஜெப விண்ணப்பங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். சத்துருவின் கட்டுகள்ல இருக்கிறவர்கள் விடுதலையாக்கப்படுவதற்காக, சேட்டன்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் கர்த்தர் டெலிவர் பண்ண, பிசாசுடைய இன்ஃப்ளூயன்ஸுக்குள்ள இருக்கிறவங்க, அவனுடைய ஆளுகைக்கு கீழே இருக்கிறவங்க, தங்களை பிசாசுக்கு விற்று போட்டவர்கள், தங்கள் கண்களை விற்று போட்டவர்கள், தங்கள் சரீரத்தை விற்று போட்டவர்கள், அப்படி யாராவது உங்க குடும்பத்துல இருப்பாங்கன்னா இப்ப நீங்க ஜெபிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போமா? அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்க மோசே போய் பார்வோனிடத்தில் பேச வேண்டும். நீங்க பேசுங்க. கர்த்தர் உங்களுடைய ஜனங்களை விடுதலையாக்குவார். உங்க சொந்தங்களை விடுதலையாக்குவார். உங்க கணவரை விடுதலையாக்குவார். உங்க பிள்ளைகளை விடுதலையாக்குவார். உங்க தகப்பனை கர்த்தர் விடுதலையாக்குவார். எஸ் லார்ட். விடுதலையின் சத்தம் எங்கள் வீடுகள்ல கேட்கட்டும்பா. விடுதலையின் சத்தம் எங்க வீடுகள்ல கேட்கட்டும்பா. பார்வோனின் பிடியில் இருந்து விடுதலை, சத்துருவின் பிடியில் இருந்து விடுதலை, குடிவெறியில் இருந்து விடுதலை, பேசித்தன கட்டுகளில் இருந்து விடுதலை, தவறான பழக்க வழக்கங்கள், தவறான நபர்களிடத்திலிருந்து கட்டப்பட்டிருக்கிற சோல் டைஸ்ல இருந்து விடுதலை, கட்டவிழ்க்கப்படுவார்களாக. நீனக்கரலகதா உங்க அக்கினியினால் ஒரு விடுதலை வேண்டுமே. Jesus, 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 Jesus. Ashakabaduraba. அப்படியே டான்ஸ்ல பேசலாமா? நிகலக ஷீரலலலலா. என்னோடு இணைந்து கொண்டு அப்படியே ஆவியில ஜெபிப்போமா? ரியலலலா ஷிபாதே சேகதரபா. வேடிக்கை பார்க்க இங்க நீங்க வரல சிஸ்டர். வேடிக்கை பார்க்கிறதுக்கு இந்த மீட்டிங்க்கு நீங்க வரல. இணைந்து கொண்டு உதடுகளை அசைத்து ஜெபம் பண்ணுங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் வேடிக்கை பார்க்காதீங்க. ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் உதடுகளை அசைச்சு, இயேசுவே ஜெபிக்க தெரியல, எனக்கு எப்படி ஜெபிக்கணும் தெரியல, எனக்கு அந்நிய பாஷைக்கு அபிஷேகம் இல்ல, பரவாயில்ல, இயேசுவே எங்களை விடுதலையாக்குங்க. இந்த கடன் என்கிற பிரச்சனையிலிருந்து என்னை விடுதலையாக்குங்க அப்பா, எங்களை விடுதலையாக்குங்கப்பா, எங்களை விடுதலையாக்குங்க. ஷிகரா கரா 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 பாஷி துரே ரிகபாலா ஷிகே செதாரி மாரோ நிஹாதாராலி ஹலே ஷே சஹாதோரே போ. விடுதலை உண்டாகட்டுமே. Yes, Jesus, Holy Spirit of God. நாங்க உமக்கு தான் நன்றி சொல்றோம். உங்க பிரசன்னத்தில் நாங்கள் அமர்ந்திருந்து நீ காத்தே. பிரசன்னத்தில் நான் அமர்ந்திருந்து நீ செய்யும் யுத்தம் காண்பே. நீ கூட சேர்ந்து இந்த வார்த்தையை பாடுங்களேன். பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீ செய்யும் யுத்தம் காண்பே. சொல்லலாமா? உங்க பிரசன்னத்தில், பிரசன்னத்தில் நான் அமர்ந்திருந்து நீ செய்யும் யுத்தம் காண்பே. உந்தன் ஒன்றுமாகாது, எந்தன் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது, எந்தன் பலத்தினால் ஒன்றுமாகாது.
உயர்த்தினார் ஒன்றும் நடக்காது. பிரசன்னத்தால் ஆகுமே. கர்த்தரின் பிரசன்னத்தால் ஆகுமே. Yes, Jesus. Yes, Jesus. நமக்கு நன்றி சொல்றோம்ப்பா. உங்க சமூகத்துக்கு வந்து நாங்க அமர்ந்திருக்கிற நேரங்கள் எல்லாம் நீர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறத நாங்க உணர்கிறோம். நாங்கள் யுத்தம் செய்து போராடி எங்களால் ஜெயிக்க முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாதவர்கள் எல்லாம் உங்க பாதத்தில் நாங்க அமர்ந்திருக்கிற நேரத்துல நீர் எங்களுக்கு பெற்று தருகிறீர் என்று நாங்க முழுமையா நம்புகிறோம்ப்பா. நாங்க முழுமையா நம்புகிறோம்ப்பா. எங்கள் நம்பிக்கை உங்கள் மேலே அப்பா. Thank you, Jesus. Father, we praise you, we adore you, we glorify you. இதனால எங்களோடு பேசி காரியங்களை கர்த்தர் கற்றுத்தார். மறைபொருள் வெளிப்படுவதாக எங்கள் வாழ்க்கைக்கு ஏற்ற வார்த்தைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்க பிரசன்னத்திலிருந்து புறப்பட்டு வருவதாக என்று சொல்கிறோம். Thank you, Jesus. Thank you, Father, Lord. உமக்கு நாங்க நன்றி சொல்றோம் ஏசப்பா. நன்றி இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களை நடத்துங்க ஜீசஸ். Thank you அப்பா. கர்த்தருடைய சமூகம் எங்களை நடத்திட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. Amen. Praise the Lord. இணைந்திருக்கிற எல்லாரையும் once again I thank you all. Thank you for joining. உங்க எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாங்க. அவனுடைய சமூகத்துக்கு வந்து நீங்க அமர்ந்திருக்கிற நேரம் எல்லாம் உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறார் என்பதை நீங்க நினைத்துக் கொள்ளுங்க. Amen. God is fighting my battle. When you are in the presence of God, உங்க battles already கர்த்தருடைய கரங்களுக்கு கைமாற்றப்பட்டிருக்கிறது. சோ கண்டிப்பா ஆண்டவர் உங்களுக்கானவைகளை யுத்தம் செய்து உங்களுடைய ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் வரையிலும் please stay in the presence of God. ஆண்டவருடைய பிரசன்னத்துல நீங்க ஸ்டே பண்ணி கர்த்தருடைய பாதத்துல நீங்க காத்துருங்கன்னு சொல்லி நான் உங்களை உற்சாகப்படுத்துறேன். தொடர்ந்து தெய்வ பிரசன்னத்திற்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். இப்ப நம்ம கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க போறோம். கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ம கேட்கலாமா? அவங்களுடைய வசனம் நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு வேர்டு அனுப்பிச்சிருந்தேன். அது வந்து இட்ஸ் ஹீப்ரு வேர்ட். அந்த ஹீப்ரு வேர்டுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா ஆல்டர். நீங்க ஒருவேளை நோட்டு புத்தகங்களை வைத்து if you are writing down you can write today's title is going to be altar. போன வாரம் நம்ம வந்து முக்கியமான பாயிண்ட் குறித்து நம்ம பார்த்தோம். இட்ஸ் அபவுட் renewal of strength. ஆண்டவருடைய எப்படி நம்ம வந்து நமக்குள்ள ஆண்டவர் கொடுத்த அந்த ஸ்ட்ரென்த்தை புதுப்பிக்கிறதை குறித்து நம்ம பார்த்தோம். அது நிறைய பேருக்கு ஆசைப்படமா இருந்தது. இந்த மெசேஜஸ் செஷன்லயும் அதுக்கப்புறம் நீங்க அதை யூடியூப்ல கேட்டதுக்கு அப்புறம் அநேகர் டெக்ஸ்ட் பண்ணீங்க வேர் யூ ஃபவுண்ட் அ கிரேட்டர் ஸ்ட்ரென்த். எனக்கு நல்ல தேவ பலன் கிடைச்சிச்சு. ஐ எம் ஃபீலிங் ரியலி ஸ்ட்ராங், ஐ எம் ஸ்ட்ரென்தன்ட் அப்படின்னு நீங்க நிறைய மெசேஜ் அனுப்பிச்சிருந்தீங்க. ஆண்டவருடைய நாமத்தினாலே கர்த்தர் தொடர்ந்து அந்த பலன் உங்களுக்கு குறையாமல் நீங்க தேவ பலத்தினால் இடைக்கட்டப்பட்டு தொடர்ந்து கர்த்தருக்காக ஓடி தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றணும் அப்படின்றது என்னுடைய ஆசை. உங்களுக்கு இந்த ஆல்டரை பத்தி ஒரு சில விஷயங்களை நான் சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அந்த ஆல்டரை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இன்னைக்கு நீங்க அந்த ஆல்டரை பத்தி ஒரு டெஃபினிஷன், நிறைய வித்தியாசமான காரியங்கள் இருக்கு. ஆல்டர்னா தமிழ்ல பலிபீடம். நம்ம எல்லாருக்கும் இந்த பலிபீடத்தை குறிச்சு ஓரளவுக்காவது நமக்கு தெரியும். பலிபீடம்னா என்ன, பலிபீடத்தை வச்சு நம்ம பாடிருக்கோம், பலிபீடத்தை பற்றி வேத வாக்கியங்களை நம்ம வாசிச்சிருக்கிறோம். இப்ப நம்ம பலிபீடத்தை குறித்தும் அந்த பலிபீடத்துல இருக்கிற சில முக்கியமான காரியங்களை பிராக்டிக்கல் லைஃப்ல சில விஷயங்கள் நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த பிராக்டிக்கல் அப்ளிகேஷனோட உங்களுக்கு ப்ரீச் பண்றதுனால தான் உங்க லைஃப்ல நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸை நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நான் முழுமையாக நம்புகிறேன். பலிபீடம்னா என்னன்னு ஒரு டெஃபினிஷன் உங்களுக்கு நான் சொல்றேன். பலிபீடம் என்பது எஸ் வேர் வி சாக்ரிஃபைஸ், இட் இஸ் கால்ட் ஆல்டர். தேங்க்யூ சிஸ்டர். நிறைய டெஃபினிஷன் கண்டிப்பா அதுக்கு நம்ம கொடுக்கலாம். பட் ஐ வாண்டட் டு மேக் ஒரு இம்பார்ட்டன்ட் டெஃபினிஷன் விச் ஐ ரெட் அண்ட் எனக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. என்னுடைய ஆல்டர் நான் கட்டி எழுப்புறதுக்கு அதுக்கான ஒரு வேர்டு தான் உங்களுக்கு சொல்றேன். ஆல்டர் அப்படின்றது பொதுவா வந்து சர்ச்ல இருக்கிற அந்த
அது அந்த ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து நம்ம ஆல்டர்ன்னு சொல்லுவோம், தப்பு இல்லை. பட் அது வந்து ஆல்டர் பலிபீடம்ன்றதுக்கு பதிலாக அது ஒரு பிரசங்க பீடம்னு நம்ம வச்சுக்கலாம். அதனால அது ஆல்டருக்கு சொல்லாம எல்லாரும் புல்பிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து டு கமிட் ஆர் செல்ஃப். ஓகே, கமிட்மெண்ட் எல்லாமே வச்சுக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகுது ஐ வாண்ட் டு டேக் யூ. அது வந்து ஒரு பலிபீடம் என்றது ஒரு பிளாட்ஃபார்ம் ஆர் ஸ்ட்ரக்சர். ஒரு பிளாட்ஃபார்ம் ஆர் ஸ்ட்ரக்சர், அதாவது ஒரு குறிப்பிட்ட அது இடமா இருக்கலாம், எந்த ஒரு பிளேஸா வேணாலும் இருக்கலாம், வேர் ஹெவன் அண்ட் earth is getting connected. ஒரு கனெக்ஷன், பரலோகத்துக்கும் பூமிக்கும் உண்டாகிற ஒரு கனெக்ஷன் ஏற்படுற ஒரு இடம் தான் நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா இட்ஸ் ஆல்டர் வேர் a spiritual realm meet a physical realm. ஒரு ஆவிக்குரிய காரியங்களும் மாம்சத்துக்குரிய காரியங்களும் சந்திக்க ஒரு இடம் தான் ஒரு ஆல்டர். இந்த ஆல்டர்ல முக்கியமா என்ன நடக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆல்டர்ல பொதுவா நடக்கிற விஷயம் என்ன, வாட் வில் ஹேப்பன், ஒரு சரியான பலிபீடம் கட்டப்பட்டு சரியான பலிகள் செலுத்தினா என்ன நடக்கும் அப்படின்னா, நம்பர் 1 நிறைய எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். ஹல்லேலூயா. நம்முடைய ஜெபங்கள் பரலோகத்துக்கும் ஆசீர்வாதங்கள் பூமிக்கும் எக்ஸ்சேஞ்ச், நிறைய எக்ஸ்சேஞ்ச் வில் ஹேப்பன். அந்த ரெல்ம்ல என்ன நடக்கும்னா எக்ஸ்சேஞ்சஸ் நடக்கும், நிறைய பிளெஸிங்ஸ் நடக்கும், கவர்னன்ஸ் நடக்கும். இந்த மாதிரி ஆல்டர் இஸ் a வெரி இம்பார்ட்டன்ட் பிளாட்ஃபார்ம் ஒரு கிறிஸ்தவர்கள் அறிந்து கொள்ளும். இது ஏதோ பழைய ஏற்பாட்டுல இருக்கிறதுனால பிசிக்கலா கல்லு வச்சு ஒரு ஆல்டரை கட்டி எழுப்பி ஜெபிச்சாங்கன்னா அந்த ஆல்டர் மூலமா ஆண்டவர் ஆசீர்வாதங்களையும் உடன்படிக்கைகளையும் கொண்டு வந்திருக்காரு. நிறைய முறை இந்த ஆல்டர் பத்தி நான் வித்தியாசமான விதங்கள்ல பேசியிருக்கிறேன். பட் ஒரு மெசேஜா இதை எடுக்க நான் முற்படும் போது கர்த்தர் எனக்கு என்ன பார்ட் எதை காண்பிச்சாரோ அதை அப்படியே ஒரு இமேஜா உங்களுக்கு நான் அனுப்பின ஃபிளையர்ல நீங்க பார்த்துருப்பீங்க. எத்தனை பேர் நான் அனுப்பின ஃபிளையரை பார்த்தீங்க? ஹவு மெனி ஆஃப் யூ லுக்ட் அட் டீப்பா நான் அனுப்புற ஃபிளையரை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. அதுல இருக்க ஒவ்வொரு இமேஜையுமே கூட வித் சோ மச் ஆஃப் டைம் வி டேக் டைம் அண்ட் வி ஏதோ ஒரு ரேண்டமா ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணி போடாம நம்ம பேச போற மெசேஜோட அதை கோரிலேட் பண்றதுக்கு வி டேக் எஃபர்ட். அதில் நீங்க பார்க்கும்போது யூ வில் see an altar. அந்த ஆல்டருக்குள்ள ஒரு மனுஷன் இப்படி குனிந்து தன்னை அர்ப்பணிக்கிறது போல நீங்க பார்த்திருப்பீங்க. அதை உற்று ஒருவேளை நீங்க பார்க்கலன்னா கண்டிப்பா நீங்க மறுபடியும் எஸ் a man inside an altar. ஒரு ஆல்டருக்குள்ள ஒரு மனுஷன் மடங்கி படுத்திருக்கிறது போல தாழ விழுந்திருக்கிறத போல நான் காமிக்கிறேன். ஆல்டர் எழுப்புறதுக்கு இன்னைக்கு ஆல்டர்ல நிறைய டைமென்ஷன்ஸ் நம்ம பேசலாம். பட் ஐ வாண்ட் டு ஸ்பீக் இன் a particular dimension. ஆவியானவர் இந்த டைமென்ஷன்ல பேசணும். உங்க எல்லாருடைய வாழ்க்கையும் நீங்க இதை செயல்படுத்தி ஆசீர்வாதங்களையும் பரலோகத்திலிருந்து நன்மைகளையும் உடன்படிக்கைகளையும் நீங்க பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நான் விரும்புறேன். அதுக்காக தான் இன்னைக்கு நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கொண்டு வருகிறார். இந்த ஆல்டரை, இந்த பலிப்பீடத்தை எந்த ஒரு பகுதியா உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புறேன்னா a place of renewal, rededication, a place of renewing your commitment or rededication. உங்களையே நீங்க ஆல்ரெடி கர்த்தருக்கு முன்னாடி நீங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது, அப்பா நான் உங்களுக்கு தான், அப்பா நான் உங்களுக்கு தான், நான் சரண்டர் பண்றேன், என் எல்லாமே உங்களுக்கு தான், என் கண்ணு உங்களுக்கு தான், என் உடம்பு உங்களுக்கு தான், என் உதடு உமக்கு தான். இப்ப நம்ம சிஸ்டர் எஸ்தர் நம்மள பிரேயர்ல லீட் பண்ணும்போது ரொம்ப அழகா ஒரு பாட்டு பாடினாங்கல்ல, வாழ்ந்தாலும் உம்மோடுதான் மரித்தாலும் அப்படி நம்ம எல்லாமே இயேசுக்கு தான் அப்படின்னு ஒரு டெடிகேஷன் நம்ம பண்ணிருக்கோம். எத்தனை பேர் அதை செஞ்சிருக்கீங்க உங்க லைஃப்ல? ஹவு மெனி ஆஃப் யூ ஹவ் டெடிகேட்டட் யுவர் லைஃப் ஃபார் காட்? என் வாழ்க்கை இயேசுக்கு நீங்க அர்ப்பணிச்ச ஒரு நாள் இருக்கும். அது வாலிப பருவத்துல இருக்கலாம், அது சின்ன பிள்ளையா இருக்கும் போது இருக்கலாம், இல்ல நீங்க திருமணமாகி இயேசுவை சந்தித்த ஒரு சில நேரத்துல இருக்கலாம். அப்படி நீங்க தேவனை உங்களே உங்க வாழ்க்கையை அர்ப்பணிச்ச ஒரு காலம் இருக்கிறது. ஆனா இன்றைக்கு இங்க இருக்கிற 378 பேர் நம்ம இருக்கிறோம், ஜாயின் ஆயிருக்கிறோம். இந்த 378 பேரும் அதுல நீங்க ஒருவேளை 2 பேரா 3 பேரா எத்தனை பேர் இருந்தாலும் உங்க எல்லாருக்கும் முன்பாகவும் கர்த்தர் ஒரு ஆல்டரை கட்டி எழுப்பணும் அப்படின்னு விரும்புறாரு. ஹல்லேலூயா. அந்த ஆல்டரை ஆண்டவர் கட்ட மாட்டாரு, அந்த ஆல்டர் நீங்க தான் கட்டணும். ஹல்லேலூயா. எதற்காக நான் இந்த ஆல்டரை கட்டணும்னா, ஆண்டவர் உங்களை மறுபடியும் கர்த்தருடைய பாதத்துல ரீசரண்டரன்ஸ் பண்ணவும், ரீடெடிகேட் பண்ணவும், உங்களுடைய கமிட்மெண்ட்ஸை ரினியூ பண்ணவும் ஆண்டவர் இன்றைக்கு உங்களிடத்துல கேட்கிறார். நீங்க ஒரு பாஸ்போர்ட் வாங்கினாலோ, நீங்க ஒரு டிரைவிங் லைசன்ஸ் வாங்கினாலோ அதுக்கு ஒரு வேலிடிட்டி இருக்கு. அந்த வேலிடிட்டி முடிச்ச உடனே நீங்க என்ன பண்றீங்கன்னா, யூ கோ டு த ஆஃபீஸ் அண்ட் ரினியூ தட் லைசன்ஸ். சொல்லணும், நான் இப்ப உங்க சால்வேஷனை ரினியூ பண்ண சொல்லல, உங்களுடைய அனாயிட்டிங்கை ரினியூ பண்ண சொல்லல. ஒரு தடவை நீங்க பெற்றுக்கொண்டால் அந்த ரட்சிப்பு உங்களோடு இருக்கும். நான் இப்போ உங்களை ரினியூ பண்ண சொல்லி தேவ ஆவியானவர் என் வழியாக உங்களை வலியுறுத்தி சொல்றது என்ன தெரியுமா? your commitment, your dedication. Hallelujah.
நீங்க ரொம்ப நாள் இன்னைக்கு நான் உங்களுக்கு முன்பாக ஒரு சில காரியங்களை நிறுத்த விரும்புறேன். இந்த ரீகமிட்மெண்ட் ஆர் ரினியூவல் ஆஃப் யுவர் எப்படி சொல்றது, உங்களுடைய ஆக்ஷன்ஸ், நீங்க ஆண்டவர்கிட்ட ஆதியில சொன்ன சில கிரியைகளை இங்க நிறைய பேர் விட்டு விட்டீங்க. அந்த விட்டு விட்டதுனால கர்த்தர் உங்களை தண்டிக்கல. அப்படி நீங்க தேவனை விட்டு விட்டு விலக விலக அன்னெசரியான சில ஸ்பிரிட்ஸ் உங்க ஃபேமிலிக்குள்ள வந்து உங்களை அட்டாக் பண்றத நீங்க சர்டன் பீப்புள் ஆர் அட்டர் த அட்டாக் ஆஃப் சர்டன் ஸ்பிரிட்ஸ். இந்த ஸ்பிரிட்ஸ்க்கு இடம் கொடுத்தது என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க உங்களை டெடிகேட் பண்ண அந்த பர்டிகுலர் அந்த பார்ட் ஆஃப் த டெடிகேஷன்ல நீங்க என்ன பண்ணனா உறுதியா உண்மையா இல்லாத காரணம் தான். இன்னைக்கு நம்ம எல்லாரும் மறுபடியும் ஆல்டர்ல எதையுமே கடத்த போறது இல்லை, நம்மளதான் கடத்த போறோம். நம்மளையே நம்ம மறுபடியும் ரீடெடிகேட் பண்ணி சரண்டர் பண்ணி மறுபடியும் அந்த கமிட்மெண்ட்டை ரினியூ பண்ண போறோம். எத்தனை பேர் ஆமின்னு சொல்றீங்க? முன்னாடி நீங்க செஞ்ச கமிட்மெண்ட்ஸ் உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. ஆனா இன்னைக்கு மறுபடியும் you're going to commit your life back to God. Commit your eyes back to God. Commit your ears back to God. உங்க கரங்களை, உங்க இருதயத்தை, உங்க செயல்பாடுகளை, நீங்க ஒரு வேலையை கத்திரத்துல கேட்கும் போது, ஆண்டவரே இந்த வேலையை நீங்க கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு இதை செய்வேன். You are committed, but you are not doing it right. ஆண்டவரே நீ எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா, இந்த தேசத்துக்கு எனக்கு கொண்டு போனீங்கன்னா, இந்த இடத்துக்கு எனக்கு கொண்டு போனீங்கன்னா, இந்த பதவி எனக்கு கொடுத்தீங்கன்னா, ஒரு பிள்ளை எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் இதை உங்களுக்கு செய்வேன் அப்படின்னு you have committed certain things. But sisters, some of you have forgotten it. நீங்க மறந்து போயிட்டீங்க இந்த கமிட்மெண்ட். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, கம் பேக் டு த altar. கம் பேக் டு த altar. Recommit it. ஆண்டவருடைய சமூகத்துல மறுபடியும் வந்து தேவ பிரசன்னத்துக்குள்ளாக நீங்க உங்க வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும் என்று கர்த்தர் உங்களோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். இந்த ஆல்டர் நான் என்னுடைய ஒரு வீடியோல நீங்க சமீபத்துல பார்த்திருப்பீங்க. ஆல்டர்ஸ் ரெண்டு விதம். ஆல்டர்ஸ் வந்து எப்பவுமே we have to build altars and Satan break down altars. எப்பவுமே ஒரு ஆல்டர் தானா சரிஞ்சு விழாது, அது உடைக்கப்படும். இது உங்க மனதுல நீங்க நல்லா பதித்து கொள்ளுங்க தயவு செஞ்சு. இஃப் யூ ஆர் ரைட்டிங் டவுன், எழுதுங்க உங்க டைரியில. ஆல்டர்ஸ் எப்பவுமே என்னன்னா தானா பழசாகி இடிச்சு விழுந்த மாதிரி பைபிள்ல நீங்க எந்த ஆல்டருமே பார்க்க முடியாது. You can never find one altar in the Bible. ஒரு பலிபீடம் நீங்க வேத புத்தகத்துல அதுவா தானா சரிஞ்சு விழுந்து இடிஞ்சு விழுந்ததா நீங்க பார்க்கவே முடியாது. நான் சொல்ற ஆல்டர் என்னன்னா, நம்முடைய தேவனுக்காக செலுத்தப்பட்ட ஆல்டர். எப்பவுமே பிசாசு ஆல்டரை பிரேக் டவுன் பண்ணுவான், உடைப்பான், தகர்ப்பான். அப்ப நீங்க நினைக்கலாம், இங்க ஒரு சில பேர் ஒரு கான்ஸ்டன்ட் கொஸ்டினை நீங்க வச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, என்னால ஜெபிக்க முடியல. அது உங்களால முடியல இல்ல, பிசாசு உங்களை முடியாம செஞ்சுட்டு இருக்கிறான். உங்க கமிட்மெண்ட்டுக்கு உங்களால உண்மையா இருக்க முடியல. யூ திங்க் நம்ம பலவீனத்தினால நம்ம முடியல. இல்ல சிஸ்டர், Satan is breaking your altar down. It is not happening because of your physical sickness. உங்க பிசிக்கல் பிரச்சனைனாலோ உங்க குடும்ப பிரச்சனைனாலோ நீங்க கட்டி வச்சிருக்கிற அந்த கமிட்மெண்ட், அந்த பிரேயர் லைஃப், அந்த 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 தியாகம், உங்க தேவ சமூகத்தில் நீங்க உங்களை விட்டு கொடுத்த அந்த விதம், இட் இஸ் நாட் கம்மிங் டவுன். அது தானா சரிஞ்சு விழல. அந்த கற்கள் சூழ்நிலைமையினால சரிஞ்சு விழல. அத பிசாசு தான் கீழே தள்ளுறான். நீங்க பைபிள்ல போய் பாருங்க, எந்தெந்த டெரிட்டரிய பிசாசு பிடிக்கிறானோ ஃபர்ஸ்ட் அந்த டெரிட்டரிக்கு போய் அந்த டெரிட்டரியில இருக்கிற ஆல்டர்ஸ் தான் உடைப்பா பிசாசு. ஆல்டர்ஸ் இஸ் a place where the heaven and the அதாவது altar is a place where the creator and the creation is getting into the relationship. It's a point of a relationship. It is a point of a connection. பிசாசு எப்பொழுதுமே பாருங்க, நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு பிரசங்கத்தை பண்ணியிருக்கேன் about the neck. எத்தனை பேருக்கு அந்த பிரசங்கம் ஞாபகம் இருக்குன்னு தெரியல. பிசாசு எப்பவுமே நுகம் எங்க வைக்கப்படும்னா தலை மேல வைக்கப்படாது, தோல் மேல வைக்கப்படாது. நுகம் எங்க வைக்கப்படும்னா கழுத்தின் மேல வைக்கப்படும். தலையாகிய இயேசுக்கும் சரீரமாக சபையும் கனெக்ட் பண்ற ஒரு பிளேஸ்க்கு பேர் தான் என்னன்னா நெக். பிசாசு எப்பவுமே நுகத்தை எங்க கொண்டு போய் பார்த்துருமா? கழுத்துல தான். சேட்டனுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட் என்ன தெரியுமா? உங்களுடைய வேலை இல்ல. Satan's first target is not your children's. Satan's first target is not your ministry. Satan's first target is not your financial life. No. பிசாசுடைய முதல் டார்கெட்டே உங்க ஆல்டர் தான். The connection between you and your God. The relationship between you and your God. The commitment between you and your God. Hallelujah.
த பிரேயர் லைஃப். உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் தான் சிஸ்டர் ஃபர்ஸ்ட் பிசாசு இடிக்கணும்னு நினைக்கிறது. எந்த டெரிட்டரி பைபிள் முழுசும் நீங்க போய் வாசிச்சு பாருங்க. எந்த டெரிட்டரி பிசாசுடைய கைகளுக்கு போனாலோ அந்த டெரிட்டரியில வந்து ஆலயங்களை இடிப்பதற்கு முன்பாக அவனுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட்டே எதுவா இருக்கும்னா ஆல்டர்ஸை இடிக்கிறது தான். நீங்க கர்த்தருக்குன்னு ஒரு கமிட்மெண்ட்டை பண்ணியிருப்பீங்க. ஐ ஹவ் சீன் விமென்ஸ் கமிட்டிங் their லைஃப் ஃபார் காட். நான் நிறைய பெண்களை பார்த்துருக்கிறேன். உங்க வாழ்க்கையிலையும் நீங்க நிறைய பேர் அப்படி இருக்கிறீங்க. யூ ஹவ் கமிட்டட் யுவர் லைஃப் டு காட். ஆனா அந்த கமிட்மெண்ட்டை மட்டும் நீங்க எல்லாமே அடைஞ்சிருப்பீங்க. உங்க லைஃப்ல நீங்க நினைச்சதோட நல்ல வேலையில இருக்கலாம், நீங்க நினைச்சது நல்ல ஹஸ்பண்ட் உங்களுக்கு இருக்கலாம், நீங்க நினைச்சதோட நல்ல வாழ்க்கையை இப்ப நீங்க இருக்கலாம். பட் டர்ன் யுவர் லைஃப் அண்ட் see அந்த கமிட்மெண்ட்டை மட்டும் பிசாசு உங்க வாழ்க்கையில இருந்து எடுத்துருப்பாங்க. துவக்கத்துல நல்லா போயிட்டு இருந்த அந்த காரியம் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணிட்டா போதும். பிசாசுக்கு நல்லா தெரியும் இந்த கனெக்ஷனை கட் பண்ணிட்டா போதும், ஹெவனுக்கும் பூமிக்கும் நம்மளுடைய வாழ்க்கைக்கும் இருக்கிற கனெக்ஷனை கட் பண்ணிட்டா போதும், இங்க எந்த எக்ஸ்சேஞ்சும் நடக்காது அப்படின்னு பிசாசுக்கு நல்லா தெரியும். இந்த உங்களுக்கு கிட்ட இருக்கிற பாரம், உங்ககிட்ட இருக்கிற வேதனைகள்லாம் கர்த்தர் எடுத்து ஆசீர்வாதம் நம்மை கொடுக்கப்பட முடியாதுன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் எப்பவுமே his eyes is always looking at the altars. நீங்க பைபிள்ல நான் இந்த ஆல்டர்ஸ் குறிச்சு நான் படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான வசனத்துல இருந்தா ஆண்டவர் இந்த ரினியூவல் ஆஃப் த ஆல்டர், உங்க ஆல்டரை புதுப்பிக்கணும். உங்க ஸ்ட்ரென்த்தை கர்த்தர் போன வாரம் புதுப்பிச்சாரு. இந்த வாரம் நீங்க உங்க ஆல்டரை புதுப்பிக்கணும். ரினியூ அண்ட் ரிப்பேர் அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ட் யுவர் ஆல்டர். அதை பத்தி ஆண்டவர் கூட ஒரு சில வசனங்களை பேசினார். அப்படி அந்த வசனங்கள் பேசும்போது நான் தேடி கண்டுபிடிக்கும் போது ஒரு முக்கியமான அதிகாரத்தை நான் கண்டுபிடிக்க தேவாவி எனக்கு உதவி செய்தார். அதுதான் யாத்ராகமத்தின் புத்தகம் 34ஆம் அதிகாரத்துல நம்ம கவனத்தை திருப்ப போறோம். யாத்ராகம புத்தகத்துல 34ஆம் அதிகாரத்துக்கு நீங்க வரும்போது அந்த அதிகாரத்துல ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கிட்ட பேசிக்கிட்டே வர. அப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் கிட்ட ஆண்டவர் பேசிக்கொண்டே வரும்போது நான் உங்களுக்கு கொடுக்க போகிற தேசத்துல நீங்க போய் என்ன செய்யணும் அப்படின்றத ஆண்டவர் அவங்களுக்கு சொல்லிக்கிட்டே வர. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நம்ம வாசிக்க போறது எதுல இருந்தா 10ஆம் வசனத்துல இருந்து வாசிக்க போறோம். 10th verse. We are going to read Exodus chapter 34 from verse 10. Exodus chapter 34 verse 10. அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜனத்திடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். எத்தனை பேர் இதை ஆமென் சொல்லி ரிசீவ் பண்றீங்க? இதுவரைக்கும் எந்த ஜனத்திடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை கர்த்தர் உங்களுக்காக செய்வதற்கு தயாராக இருக்கிறார். இந்த மார்ச் மாதம் 2025ல கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ப்ராமிஸ் என்னன்னா, இதுவரைக்கும் நீங்க கேட்டிராத எந்த ஜனத்துக்கும், எந்த ஜாதிக்கும், எந்த மனுஷருக்கும், எந்த குலத்துக்கும், கோத்திரத்துக்கும் கர்த்தர் செஞ்சிராத புதிய when you renew, எப்பவுமே when you renew God will give you new things. God will open new doors. புதுசா கர்த்தர் செய்ய ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா, ஆமென். நீங்க ரிவ்யூ பண்ணும்போது எந்த ஜாதியிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை கர்த்தர் செய்ய போகிறார் என்று வாக்கு கொடுக்கிறார். நான் செய்வேன், உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாருக்கும் கர்த்தருடைய செய்கைகளை காண்பார்கள். ஹல்லேலூயா. எவ்ரி ஒன் ஆஃப் யூ, உங்க கூட இருக்கிற எல்லாருமே கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். எத்தனை பேர் இந்த ஜெபமா இப்ப ஜெபிக்கிறீங்க கூட சேர்ந்து? ஜெபமா என் கூட இருக்கிற எல்லாருமே கர்த்தர் உனக்கு இது செஞ்சாருன்றத பார்க்கணும். இசப்பா, என் கண்கள் மட்டும் அதை பார்க்க கூடாது, என்னை சுற்றி இருக்கிற எல்லா கண்களும் பார்க்கணும். அதான் இன்றைக்கு உன்னோடு இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். எல்லாரும் சொல்லுங்க, பயங்கரமான காரியத்தை கர்த்தர் என் கூட இருந்து செய்ய போறார் இந்த மார்ச் மாதத்துல. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஃபர்ஸ்ட் ஆண்டவர் ப்ராமிஸ் கொடுக்குறாரு, ப்ராமிஸ்க்கு பின்னாடி கட்டளை கொடுக்குறாரு. இந்த கட்டளைகளை தான் இப்ப நம்ம ஃபோக்கஸ் பண்ணி படிக்க போறோம். இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிறதை கைக்கொள். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு அதிசயம் செய்யணுமா? ஆண்டவர் உங்களுக்கு எந்த ஜனத்திற்கும் செய்யப்படாத அற்புதங்களை செய்யணும்னா, ஆண்டவர் உங்க கூட இருக்கிறாருன்றதையும் அவர் செய்கிற செய்திகளையும் உங்களோடு இருக்கிறவங்களை பார்க்கணும், பயங்கரமான உங்க வாழ்க்கையில நடக்கணும்னா, ஆண்டவர் உங்களுக்கு சொல்ற விஷயம் என்னன்னா, கர்த்தர் உங்களுக்கு முன்னாடி இருந்து யுத்தம் செய்து உங்க சத்துருக்களை தொடுத்து விடுவார். ஆனா நீங்க போய் சேரும்போது, நீங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் போது, நீங்க நன்மைகளை பெற்றுக்கொள்ளும் போது, நீங்க உங்களுக்கு ஒரு சமாதானம், நீ போய் சேருகிற தேசத்தின் குடிகளோட நம்பர் 1 நீங்க எழுதுறீங்கன்னா எழுதணும். Put number 1 and write, no covenants with man. No.
அங்க போய் அந்த ஜனங்களோட நீ கவனத்தை உடன்படிக்கையை ஏற்படுத்தவே கூடாது அப்படின்றது one. அப்படி நீ உடன்படிக்கை ஏற்படுத்தினா அது உனக்கே கண்ணியா இருக்கும்னு கர்த்தர் சொல்றார். 13ஆம் வசனம் 13th verseல நம்ம 2 நம்ம வாசிக்க போறோம். அவர்கள் பலிபீடங்களை இடித்து அவர்கள் சிலைகளை தகர்த்து அவர்கள் தோப்புக்களை வெட்டி போடுது. இப்ப ஆண்டவர் சொல்ற விஷயம் பாருங்க. இப்ப ஆண்டவர் சொல்ற this is a very greater revelation. Can you say it one more time? I'm saying one more time that first point, நீங்க அந்நியர்களோடு உடன்படிக்கை செய்யக்கூடாது. என் வாழ்க்கையில ஏன் கர்த்தர் அதிசயம் செய்ய மாட்டாங்கன்னா அந்நிய ஜனத்தோடும் I'm going to reveal a pattern to you. Actually ஒரு ஆல்டர்ன்றதே ஒரு பேட்டர்ன் தான். பலிபீடம்ன்றதே ஒரு பேட்டர்ன் தான். இட்ஸ் டிவைன் பேட்டர்ன் that God set. ஆண்டவர் செட் பண்ண ஒரு பேட்டர்ன். இப்ப நம்ம உலகத்துல பார்த்தோம், there are 3 patterns which I am meditating right now. ஒன்னு, the patterns of the world. உலகத்தின் சில பேட்டர்ன்ஸ், நான் எப்படி சொல்றது, உலகத்தின் சில அமைப்புகள், உலகம் சில. இப்ப நீங்க சின்ன குழந்தைங்களுக்கு எல்லாம் கிளே வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த கிளேவோட they will give you அந்த கிளேல ஷேப்ஸ் கொண்டு வர்றதுக்கு அவங்க சில ஷேப்ஸ் உங்ககிட்ட கொடுப்பாங்க. அது ஒரு ஃபிஷ் மாதிரி இருக்கும். அந்த மோல்ஸ் ஷேப் கொண்டு வர்றதுக்கு ஒரு பிளாஸ்டிக்ல ஒரு ஷேப்பர் மாதிரி ஒண்ணு கொடுப்பாங்க. அந்த கிளேவை நீங்க உருட்டி இந்த ஷேப்பரை போட்டு நீங்க பிரஸ் பண்ணீங்கன்னா அந்த ஷேப் உங்க கையில இருக்கிற அந்த ஷேப்பை போலவே என்ன ஆயிரும்னா உங்க கையில இருக்கு கிளே மாறி. This is patterns. World, the patterns of the world. Number 2, patterns of territories, territorial patterns. மூணாவது familial patterns, வடிவங்கள். ஓகே, எஸ், வடிவங்கள். ஒரு சில பேட்டர்ன்ஸ் ஆண்டு வைக்கிறார். ஆனா இதுக்கு அகேன்ஸ்டா கிரியை செய்யுது. வாட்ஸ் பேட்டர்ன் அகேன்ஸ்டா கிரியை செய்யறது இந்த 3 பேட்டர்ன். வெரி இம்பார்ட்டன்ட்லி, the patterns of the world, territorial pattern and familial pattern. இந்த 3 பேட்டர்னும் predominantly என்ன பண்ணும் அப்படின்னா ஒர்க் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஆபிரகாம பிளஸ் பண்ணணும்னா ஆபிரகாம் வேர்ல்ட்லி பேட்டர்ன்ல இருந்து வெளியே வரணும். கம் அவுட் ஆஃப் த பேட்டர்ன். உன் அப்பா அம்மா அந்த பேட்டர்ன்ல இருந்து வெளியே வா, அந்த தேசத்துக்கு வெளியில வா. அந்த ஆண்டு வெளியில வான்னு சொல்லும் போது 3 பேட்டர்ன்ல இருந்து வெளியே வர சொல்றாரு. ஃப்ரம் த பேட்டர்ன் ஆஃப் த வேர்ல்ட், டெரிட்டரியை விட்டு வெளியில வா அப்படின்றார். டெரிட்டரியல் பேட்டர்ன். மூணாவது, உன் தகப்பன் வீட்டை விட்டு வெளியே வா, உன் தேச சொல்றாரா இல்லையா? அப்படி வெளியே வந்தாதான் அந்த பேட்டர்ன்ஸ் விட்டு நீங்க வெளியே வந்து மறுபடியும் ஒரு களிமண்ணை போல ஒரு கிளேவை போல கர்த்தருடைய கையில கொடுத்தாதான் ஆண்டவருடைய அச்சு அடையாளங்களோட ஆண்டவரால உங்களை என்ன பண்ண முடியும்னா உருவாக்க. நிறைய பேர் வாஞ்சிக்கிறாங்க, நான் இயேசுவை போல இருக்கணும், இயேசுவை போல நேசிக்கணும், இயேசுவை போல சகிக்கணும், இயேசுவை போல. பட் அந்த பேட்டர்ன் நமக்குள்ள இல்ல. இன்னும் ஏன் நான் இயேசுவை போல மாறல அப்படின்னா யூ ஹாவ் டு டெஸ்ட்ராய். அதனாலதான் பைபிள் சொல்லுது, இஸ்ரவேல் ஜனங்களும் தேவ பிள்ளைகளும் கர்த்தருடைய கைகளை களிமண்ணை போல வரணும். யூ கேனாட் ஒரு சிலைய போல ஒரு வடிவத்தை வச்சு நம்ம வந்தோம்னா ஆண்டவரால் நம்மளால உருவாக்க. When you come as a clay, ஆண்டுடைய ஜீசஸ்ன்ற இம்ப்ரிண்ட்டை கொண்டு வந்து ஆண்டு நம்மளை உருவாக்குவார். சோ அப்படியே உங்க வலது கையை இருதயத்துல வச்சு சொல்லுங்க, ஐ ஆம் டெஸ்ட்ராயிங் த பேட்டர்ன்ஸ் ஆஃப் த வேர்ல்ட். எனக்குள் இருக்கிற உலக வடிவங்களை, உலக அமைப்புகளை, உலகம் உண்டாக்கி இருக்கிற பேட்டர்ன்ஸை நான் டெஸ்ட்ராய் பண்றேன். எனக்குள் இருக்கிற டெரிட்டரியல் பேட்டர்ன்ஸ், சில டெரிட்டரிஸ்ல இப்படிதான் இருப்பாங்க, சில டெரிட்டரியில இப்படிதான் இருப்பாங்க, அவங்க கூட இப்படிதான் இருக்கும், அவங்க பேச்சு வழக்கு இப்படிதான் இருக்கும், அவங்க இப்படிதான் இருப்பாங்க, இப்படிதான் சிந்திப்பாங்க, இப்படிதான் அந்த பேட்டர்ன்ஸ் வழியிலே. எத்தனை பேர் கைகளை அசைச்சு சொல்லுங்க, I am destroying the patterns of the territory. என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற டெரிட்டரியல் பேட்டர்ன்ஸ், டெரிட்டரியல் எல்லைகளுக்கு, அந்த எல்லைகளுக்கு கூட சில அச்ச அடையாளங்களை நான் இயேசுவின் அந்த அடையாளங்களை நான் அணிக்கிறேன். மூன்றாவது சொல்லுங்க, ரகா பாஷி கேசே காதரபா. மூன்றாவது, you have to destroy the patterns. You know what are the pattern you have to destroy? Familial pattern. No. தேராகுடைய அச்ச அடையாளங்களோடு ஆபிரகாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. சில டெரிட்டரிஸ் விட்டு வெளியே வந்தாதான் சில ஃபேமிலி கல்ச்சுரல், அது நான் சொன்ன பேட்டர்ன் ஆஃப் த வேர்ல்டு சொன்ன பாருங்க, வேர்ல்டுக்கு ஸ்லாஷ் போட்டு பக்கத்துல கல்ச்சர்னு போடுவாங்க. பேட்டர்ன்ஸ், கல்ச்சர்ஸ். அதே மாதிரி சில ஃபேமிலிஸ்ல சில பேட்டர்ன்ஸ் வந்துட்டே இருக்கு. அது அவங்க அப்பாவுக்கு இருக்கும், அவங்க தாத்தாக்கு இருக்கும், அப்படியே வந்து இவங்களுக்கு இருக்கும். டெஸ்ட்ராய் பண்ணலாம். கைகளை அசைச்சு சொல்லுங்க, நான் டெஸ்ட்ராய் பண்றேன். எனக்கு என்கிட்ட என்னுடைய தலைமுறையில இந்த பேட்டர்ன்ஸ் இருக்கவே கூடாது. ஃபேமிலியர் பேட்டர்ன்ஸ், டெஸ்ட்ராய் இட் in the name of Jesus. இயேசுவின் நாமத்துல இன்றைக்கு நாங்க அதை இடிக்கிறோம்.
இயேசு கிறிஸ்து உன்னை ஆசீர்வதித்து நான் பெரிய காரியங்களை செய்து உனக்கு ஒரு புதிய தேசத்தை கொடுப்பேன்ப்பா. ஆனா அந்த தேசத்துல போய் நீ செய்ய வேண்டியது முதலாவது, நீ அவங்களோட கை கோர்க்க கூடாது, உடன்படிக்கை செய்யக்கூடாது. ரெண்டாவது, நீ இந்த ஆல்டர்ஸ் அழிக்கணும். ஆண்டவரும் ஆல்டர்ஸ் தான் என்ன செய்ய சொல்றாருன்னா டிஸ்ட்ராய் பண்ண சொல்றாரு. எத்தனை பேருக்கு இது புரியுது? என்னன்னா ஆல்டர்ஸ் ஆர் கனெக்ஷன் பிட்வீன், எப்படி ஆல்டர்ஸ் வந்து நம்மோட தேவனோட கனெக்ஷனோ, அதே போல அந்நிய பலிபீடங்கள் அந்நிய ஆவிகளோடு என்ன பண்ணணும்னா உடன்படிக்கை சார்ந்தது. இந்த ஆல்டர் இருக்கிற வரைக்கும் இந்த ஆவியோட கனெக்ஷன் நம்ம ஃபேமிலிக்கும் நம்ம குடும்பத்துக்கும் நம்முடைய சொந்தத்துக்கும் நம்ம தலைமுறைக்கும் இருந்துகிட்டே இருப்போம். அல்லேலூயா. இந்த பலிபீடத்தை நீங்க இடிச்சாதான், அந்த பலிபீடங்க தகர்க்கப்பட்டா மட்டும்தான் அந்த ஸ்பிரிட் உங்களை சேஸ் பண்ணாது. அந்த ஸ்பிரிட்டுடைய தாக்கங்களும் இன்ஃபுளுயன்ஸும் உங்க குடும்பங்களுக்குள்ளும் உங்களுக்குள்ளும் வராமல் இருக்கும். எத்தனை பேருக்கு இந்த காரியங்கள் புரிகிறது? அல்லேலூயா. இது மேபி ரொம்ப ஸ்பிரிச்சுவலா இருக்கு, எனக்கு ஒண்ணுமே புரியல நீங்க சொல்றது. நான் எப்படி சிஸ்டர் ஆல்டரை இடிக்கிறது, நான் எப்படி அதை இடிக்கிறது அப்படின்னு நீங்க ஒருவேளை கேட்கலாம். நான் எப்படி அதை செய்யறது? இந்த வசனத்தை நீங்க ரெக்கார்ட் பண்ணுங்க. ஆல்டர்ஸை இடிக்கணும் அப்படின்றதுதான் ஃபர்ஸ்ட். நான் பார்த்திருக்கிறேன் சில ஃபேமிலியில சில பேட்டர்ன்ஸ் இருக்கும். அந்த ஃபேமிலிக்குள்ள இருக்கிற அந்த பேட்டர்ன்ஸ் அப்படியே தலைமுறை தலைமுறைக்கும் வரது பார்ப்பேன். சில ஃபேமிலிஸ் எல்லாம் ஒரு ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆள் திருமணமே செஞ்சுக்காம கடைசி வரைக்கும் இருப்பாங்க. அடுத்த தலைமுறையில ஒரு ஆள் அப்படி இருப்பாங்க. ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆள் வந்து ஒரு வித்தியாசமான குணங்களுடையவர்களா இருப்பாங்க. அடுத்த தலைமுறையில ஒரு ஆள் அப்படி இருப்பாங்க. பேட்டர்ன்ஸ் ஃபாலோ பண்ணுது. இன்னைக்கு இயேசுவின் நாமத்துல அந்த பலிபீடங்களை நம்ம இடிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா இந்த ஸ்பிரிட் அந்த கனெக்ஷன்ஸ் நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணுவோம். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. எத்தனை பேர் நிறைய பேருடைய வாழ்க்கையில சில ஸ்பிரிட்ஸ்க்கு ஏன் நான் ஜெபிக்கிறேன், ஏன் ஆராதிக்கிறேன், நான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போறேன், ஆனா இன்னும் இந்த ஆவிகளுடைய தாக்குதல் இருக்குன்னா, அந்த ஆவிகளுக்கு ஒரு பலிபீடம் உங்கள் வீடுகளுக்குள்ள இருக்கு. அந்த ஆவிகளுக்கு ஒரு பலிபீடம் சிலருடைய இருதயங்களுக்குள்ள இருக்கு. ஆனா இன்னைக்கு அதை நம்ம டெஸ்ட்ராய் பண்ணணும். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை எப்படி மாற்றுவேன்னு இன்னைக்கு எனக்கு ஒரு வேர்டை கொடுத்தேன். எனக்கு இது ரொம்ப புதுசு. இன்னைக்கு நான் பேச போறேன். இட்ஸ் வெரி நியூ வேர்ட் டு மீ. நம்மள கர்த்தர் எப்படி மாற்ற போறேன்? நியாயாதிபதிகள் புத்தகத்துல நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு மனுஷர் தான் கிதியோன். ஒரு குறிச்சு வேற வேற டைமென்ஷன் நம்ம பார்த்திருந்தாலும் இன்னைக்கு கிதியோனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நாமத்தை குறித்து நம்ம பார்க்க போறோம். கிதியோனுக்கு கர்த்தருடைய வார்த்தை வந்துச்சு. கிதியோன் கான்ட்ரக்ட் ப்ராமிஸ் கொடுத்தாரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க சிஸ்டர். ப்ராமிஸ் உங்க கையில இருக்கு. ஆனா ப்ராமிஸ்க்கும் உங்க லைஃப்க்கும் சம்மந்தம் இல்லை. அப்படி யாராவது இங்க இருக்கிறீங்க, வாக்குதத்தம் இருக்கு, ஆனா வாக்குதத்தம் நிறைவேறாம சில ஆவிகள் குடும்பத்துல கிரியை செஞ்சுட்டு இருக்கிறா. இன்னைக்கு அந்த சீக்கிரட்டை கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போறேன். ப்ராமிஸ் வந்துருச்சு. யாருக்கு? கிதியோனுக்கு. நீ ஒரு மனுஷனை துரத்துறது போல மீதியான துரத்துவன் ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ணிட்டார். ஆனா ப்ராமிஸ் நிறைவேறணும்னா சில விஷயங்களை இடிச்சு சில விஷயங்களை காட்டும். கையில அசைச்சு சொல்லுங்க. வாக்குதத்தம் நிறைவேறணும்னா இடிக்க வேண்டியதை இடித்து நான் கட்ட வேண்டியதை கட்டணும். நீங்க கட்டுனாதான் ஒரு போர்ட்டல் ஓபன் பண்ணி அது வழியா நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும். ஹல்லேலூயா. இப்ப ப்ராமிஸ் வந்துருச்சு. இப்ப அந்த ப்ராமிஸ் நிறைவேறதுக்கு முன்னாடி நம்ம வாசிக்கிற முக்கியமான வசனத்தை நான் இன்னைக்கு உங்களுக்கு காமிக்க போறேன். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. வாசிக்கலாமா? 6ஆம் அதிகாரம் நியாயாதிபதிகள், ஜட்ஜஸ் சாப்டர் 6க்கு நேரம் நம்ம கவனத்தை கொண்டு வர போறோம். அங்க வாக்குதத்தத்தை ஆண்டவர் கொடுத்துட்டாரு. அன்று ராத்திரி 25ஆம் வசனத்துல, அன்று ராத்திரி கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, ஆண்டவர் என்ன சொல்றாரு கிதியோன் கிட்ட வந்து, கிதியோன் அதுக்கு முன்னாடி ஒரு பலிபீடத்தை கட்டுறாரு. 24ஆம் வசனத்துல, ஜட்ஜஸ் சாப்டர் 6 verse 24 I'm going to read. கிதியோன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா ஷாலோம் என்று பெயரிட்டார். ஹல்லேலூயா. இங்க நிறைய பேரு பிரேயர் ஆல்டர் கட்டிருக்கீங்க. உங்க வீட்டுல ஃபாஸ்டிங் ஆல்டர் கட்டிருக்கிறீங்க. பிரைஸ் நான் சொல்லி சொல்லி நிறைய சிஸ்டர் எனக்கு மெசேஜ் வந்திருக்கு. சிஸ்டர் நான் நல்லா இப்ப பிரைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். நீங்க பிரைஸ் ஆல்டர் கட்டிருக்கிறீங்க. நிறைய பேர் உங்க லைஃப் டெடிகேட் பண்ணி டெடிகேஷன் ஆல்டர் கட்டிருக்கீங்க. யெகோவா ஷாலோம் பேர் வச்சிருக்கிறீங்க. தட் ஆல்டர் அந்த ஆல்டரை கட்டணும்னு ஓகே எனாஃப் நான் சொல்லாம அந்த ஆல்டர் கட்டினதுக்கு அப்புறம் ராத்திரி வராரு ஆண்டவர். கிதியோன் கிட்ட வந்து சொல்றாரு, 2 ஆல்டர் ஒரே வீட்ல இருக்கக்கூடாது, 2 ஆல்டர் ஒரே எல்லையில இருக்கக்கூடாது. இந்த ஆல்டர் இருந்தா என்ன செய்ய முடியாது? கர்த்தருடைய வாக்குதத்தம் நிறைவேற முடியாது. அன்று ராத்திரி கர்த்தர் தரிசனமாக 25ல
பாகாலின் பலிபீடத்தை தகர்த்து அதன் அருகே இருக்கிற தோப்பை வெட்டி போடு அப்படின்னு சொன்னார். இந்த வார்த்தை கர்த்தருடைய இந்த கற்பாறை உச்சியிலே பாங்கான ஒரு இடத்தில் உன் தேவனாகிய கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அந்த 2ஆம் காளையை கொண்டு போய் அல்லேலூயா அங்க சர்வாக தகன பலியா பலியிடு. யெகோவா ஷாலோம்ன்ற ஆல்டர் பத்தாது. இப்ப நீங்க இதுவரைக்கும் ஆண்டருக்கு நல்ல பலிபீடங்களை கட்டிருக்கீங்க. ஆண்டர் சொல்றாரு அந்த பலிபீடம் பத்தாது. அதுக்கு முன்னாடி நீ ஒரு பலிபீடத்தை கட்டி நல்ல பாங்கான இடத்துல நீ என்ன செய்யணுமா, கற்பாறையின் உச்சியில கொண்டு போய் ஒரு பலிபீடத்தை கட்டி. எத்தனை பேர் இப்ப முடிவு எடுக்கிறீங்க? அல்லேலூயா ஆமென். ஒரு புது ஆல்டரை கட்டுறதுக்கான பவரை கர்த்தர் உங்களுக்கு தரப்போற. அல்லேலூயா. இப்ப நீங்க வாசிச்சீங்கன்னா கிதியோன் 10 பேரை கூட சேர்த்து தனக்கு சொன்னபடியே தன்னுடைய தகப்பன் குடும்பத்தாருக்கும் அந்த ஊருக்கும் பயப்பட்டபடினால் பகல்ல செய்யாம இரவுல செஞ்சு அந்த பலிபீடத்தை கட்டியிருந்தது யாருன்னு நினைக்கிறீங்க? அவங்க அப்பா. a familial pattern, a familial altar. நீங்க அப்படியே தொடர்ந்து நீங்க கண்டிப்பா அப்புறமா வாசிங்க. எனக்கு டைம் இல்லாதனால I just wanted to finish this. நல்லா உங்களுக்கு இதை சொல்லிக் கொடுக்க நான் வாஞ்சிக்கிறேன். கிதியோன் தன் வேலையாட்களில் 10 பேரை சேர்த்து கொண்டு போய் இரவு நேரத்துல அதை என்ன செஞ்சாரு அப்படின்னா அந்த பலிபீடங்களை தகர்த்து என்ன பண்ணாரு, தோப்பு விக்கிரகங்களை அழித்து போட்டார். இப்ப 28க்கு வருவோமா? நான் சொல்லித்தரேன் எப்படி ஆல்டரை டெஸ்ட்ராய் பண்றது, எப்படி ஆல்டரை கட்டுறது. பிராக்டிகலி ஐ வாண்ட் டு டீச் யூ. நான் இப்ப வாசிக்கலாமா? அந்த ஊர் மனுஷர் காலமே எழுந்திருந்த போது இதோ பாகாலின் பலிபீடம் தகர்க்கப்பட்டதும் அதன் அருகே இருந்த தோப்பு வெட்டி போடப்பட்டதையும் கட்டப்பட்டிருந்த பலிபீடத்தின் மேல் அந்த 2ஆம் காளை பலியிடப்பட்டதுமாய் இருக்க அவர்கள் கண்டு. இதுதான் சிஸ்டர் நான் சொன்னேன், ரீடெடிகேஷன். 2ஆம் காளை, 2ஆம் விசை. நீங்க ஃபர்ஸ்ட் உங்க லைஃப்ல பண்ண கமிட்மெண்ட்டை மறுபடியும் ஒரு விசை ரீடெடிகேட் பண்ணுங்க, ரினியூ பண்ணுங்க. உங்க கமிட்மெண்ட்டை ரினியூ பண்ணுங்க. ஆமென். God is asking you to build a second altar system. Hallelujah. யெகோவா ஷாலோம் என்று நீங்க கட்டின ஃபர்ஸ்ட் ஆல்டருக்கு ஒரு தம்ஸ் அப். ஆனா God is telling you renew it. ஒரு நியூ ஆல்டர், ஒரு செகண்ட் ஆல்டர். 2ஆம் காளையை பலி. இங்க இருக்கிற நிறைய பெண்கள் வாலிப பருவத்துல உங்க லைஃப கமிட் பண்ணிட்டீங்க. இப்ப செகண்ட் லைஃப், உங்களுடைய மேரேஜ் லைஃப்குள்ள இருக்கிற நீங்க இன்னும் உங்க லைஃப ரீடெடிகேட் பண்ணணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. ஹல்லேலூயா. ஃபார் யூ டு ரீடெடிகேட், ஒரு புது ஆல்டர் நீங்க கட்டணும்னா அதுக்கு முன்னாடி உங்க குடும்பத்தாரால் கட்டப்பட்ட, உங்க டெரிட்டரியில இருக்கிறவங்களால கட்டப்பட்ட சில பாகால் பலிபீடங்களை நீங்கள் இடித்து ஒரு பலிபீடத்தை உச்சியில் கட்டி, எல்லாரும் இந்த வார்த்தை சொல்லுங்க, உச்சியில கட்டி அதற்கு மேல 2ஆம் காளையை பலியிடணும். செகண்ட் டைம் மறுபடியும் நீங்க உங்களை கர்த்தர் கூட ஒப்பு கொடுக்கணும்னு ஆற்ற விரும்புறாரு. செகண்ட் டைம். ஓகே, இப்ப அந்த வார்த்தை நம்ம வாசிக்கலாம். 29ஆம் வசனம் 29. ஒருவரை ஒருவர் நோக்கி இந்த காரியத்தை செய்தவன் யார் என்றார்கள். கேட்டு விசாரித்த போது யோவாசின் மகன் கிதியோன் இதை செய்தான் என்றார்கள். அப்பொழுது ஊரார் யோவாசை நோக்கி, உன் மகனை வெளியே கொண்டு வா, அவன் பாகாலின் பலிபீடத்தை தகர்த்து அதன் அருகே இருந்த தோப்பை வெட்டி போட்டான், அவன் சாக வேண்டும் என்றார்கள். யோவாஸ் தனக்கு விரோதமாய் நிற்கிற அனைவரையும் பார்த்து, நீங்களா பாகாலுக்காக வழக்காடுவீர்கள்? நீங்களா அதை ரட்சிப்பீர்கள்? அதற்காக வழக்காடுவர் என்று காலையில் தானே சாக கருவர். அது தேவனானால் தன் பலிபீடத்தை தகர்த்தது நிமித்தம் அது தானே தனக்காக வழக்காடட்டும் என்றார். தன் பலிபீடத்தை தகர்த்தது நிமித்தம் பாகால் அவனோட வழக்காடட்டும் என்று சொல்லி அந்நாளிலே அவனுக்கு எரு பாகால் என்று பெயரிடப்பட்டது. அல்லேலூயா. This is going to be a great spiritual secret, sisters. நல்லா கூர்ந்து கவனிங்க. கடைசியில கர்த்தர் நமக்கு அழகா இதை வெளிப்படுத்தி காமிக்க போறாரு. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. 2ஆம் காளையை, 2ஆம் பலிபீடத்தை கட்டுறதுக்கு எத்தனை பேர் ஆயத்தமாயிட்டீங்க? ஃபர்ஸ்ட் பலிபீடம் யெகோவா ஷாலோம், சமாதானம், ஒரு உடன்படிக்கை தேவனோடு. தட்ஸ் குட். ஆனா யெகோவா ஷாலோம் பலிபீடத்துக்கு அப்புறமா ஆண்டவர் இப்ப கேட்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரே சொல்றாரு, நீ 2ஆம் பலிபீடத்தை உச்சியில கட்டணும். அந்த பலிபீடத்தை கட்டுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு 2ஆம் பெயரையும் கர்த்தர் வைக்கணும்னு நான் விரும்புறேன். இதை நான் வாசிக்கும் போது நான் இதுவரைக்கும் கிதியோன் தான் வந்தாரு. கிதியோன் இப்ப நீங்க பாருங்க, நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை காமிக்கிறேன். 7ஆம் அதிகாரம் முதல் வசனத்துக்கு வரும் பொழுது
அப்பொழுது கிதியோன் ஆகிய யெருபாகாலும் அவனோடு இருந்த ஜனங்களும் காலையிலே எழுந்து புறப்பட்டு ஆரோத் என்னும் நீரூற்றண்டைக்கு கிட்ட போய் பாளையம் இறங்கினார்கள். மீதியானியரின் பாளையம் அவனுக்கு வடக்கே இருந்தது. ஓகேவா? அப்ப ஆண்டு கிதியோனுக்கு 2ஆம் வசனத்தை வாசிப்போமா? அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நீ மீதியானியரை உன்னோடு இருக்கிற ஜனத்தின் கையில் ஒப்பு கொடுக்கிறதற்கு அவர்கள் மிகுதியா இருக்கிறார். என் கை என்னை ரட்சித்தது என்று இஸ்ரவேல் எனக்கு விரோதமாய் வீம்பு பேசுகிறது இடமாயிருக்கும். இதே நீங்க தொடர்ந்து வாசிச்சீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் பேரா அவர் குறைச்சிட்டே வந்து அங்க நீங்க வாசிக்கும் பொழுது மீதியானியர்களை அவர்கள் துரத்தி அடித்து ஒரு பெரிய ஜெயத்தை பெற்றுக்கொள்றாங்க. நம்ம வாசிக்கலாமா? 20ஆம் வசனம் 19, 20 வாசிக்க போறோம். நடுஜாமத்தின் துவக்கத்தில் ஜாமக்காரரை மாற்றி வைத்த பின்பு கிதியோனும் அவனோடு இருந்த 100 பேரும் அந்த ஜாமத்தின் துவக்கத்திலே பாளையத்தின் முன்னிலையில் வந்து எக்காலத்தை ஊதி தங்கள் கையில் இருந்த பானையை உடைத்தார்கள். 3 படைகளின் மனுஷரும் எக்காலங்களை ஊதி பானைகளை உடைத்து தீவெட்டிகளை தங்கள் இடது கையிலும் ஊதும் எக்காலத்தை தங்கள் வலது கையிலும் பிடித்து கொண்டு கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று சத்தமிட்டு பாளையத்தை சுற்றிலும் அவர் நிலையில் நின்றார்கள். அப்பொழுது பாளையத்தில் இருந்தவர்கள் எல்லாரும் சிதறி கூக்குரலிட்டு ஓடி போனார்கள். ஹல்லேலூயா! ஓடி போய் அவர்களை பின்தொடர்ந்து போய் வேதத்துல வாசிக்கிறோம், எல்லாரையும் அவர்கள் முறியடித்தார்கள். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கொடுக்கணும்னு ஆகிடுங்க. மார்ச் மாதம் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வண்டர்ஃபுல் சீக்ரெட் அபவுட் ஆல்டர்ஸ். ஆல்டர்ல நான் இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக நிறுத்துறது, ஆல்டர் certain altars has to be destroyed, certain altars has to be constructed. சில கமிட்மெண்ட்ஸ், சில சோல் டைஸ், சில உடன்படிக்கைகள், இது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் கட் பண்ண போறோம் நம்ம இன்னைக்கு ஆவி. அல்லேலூயா! நம்ம ஸ்பிரிச்சுவலா அதை நீங்க டெஸ்ட்ராய் பண்ண அடுத்த நிலையில நீங்க என்ன செய்யலாம்னா ஒரு புதிய பலிபீடத்தை கட்டி எழுப்பலாம். இன்னைக்கு இந்த வசனத்தை நான் வாசிக்கும் போது இந்த யெருபாகால் என்ற வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. நான் ஆண்டவரிடம் சொன்னேன், ஆண்டவரே நான் ஒரு யெருபாகாலாய் மாறேன். எத்தனை பேருக்கு இன்னைக்கு அந்த சீல் உங்களுக்குள்ள வருது? அடுத்து விக்டரிக்கான, அதாவது இந்த 7ஆம் அதிகாரம் அவங்க ஜெயிக்கிற அதிகாரம். ஜெயத்தின் துவக்கத்துல வெறும் கிதியோன்னு வராம என்ன வருதுங்க? கிதியோனாகிய யெருபாகால். யாரு தெரியுமா ஜெயிக்க முடியும்? யார் தெரியுமா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? யார் தெரியுமா பெரிய ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? கிதியோனா இருந்தா மட்டும் பத்தாது, யெருபாகாலா இருக்கணும்னு ஆண்டு. ஹல்லேலூயா! ஆமென். ஒரு பலிபீடம் யெகோவா ஷாலோம் என்கிற பலிபீடம் பத்தாது. ஒரு புதிய பலிபீடம் உச்சியிலே கட்டப்பட வேண்டும். அந்த பலிபீடத்தின் 2ஆம் காலை உங்க லைஃப் நீங்க ஃபர்ஸ்ட் கமிட் பண்ணீங்க. ஆனா அந்த கமிட்மெண்ட்ல உங்களால உறுதியா இருக்க முடியல. யூ டோல்ட் யுவர் லைஃப் இஸ் ஃபார் காட். நீங்க கர்த்தருக்காக வாழுவேன், கர்த்தருக்காக செய்வேன் நீங்க சொன்னீங்க. அதுல உங்களால உறுதியா இருக்க முடியல. பரவாயில்ல, தட்ஸ் ஓகே. சியர் அப். எழும்பி யெருபாகாலாய் மாறி இப்போ உங்களுக்கு முன்பாக இருக்கிற பாகாலின் பலிபீடங்கள் உங்கள் குடும்பத்தினரால, உலகத்தினால, கல்ச்சுரல்ஸால, இல்ல உங்களுக்கு முன்பாக இருந்த உங்க டெரிட்டரியில் இருக்கிற சில ஆல்டர்ஸ்னால தேவையில்லாத ஆவிகளுக்கும் உங்க குடும்பத்துக்கும் இருக்கிற அந்த கனெக்ஷன்ஸ் எல்லாம் உடைத்து, அல்லேலூயா, ஒரு புதிய கனெக்ஷனை இன்றைக்கு நாம் ஏற்படுத்துவோம். உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் நீங்க ஆண்டவரோட இருக்கிற கனெக்ஷன்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ரீகனெக்ஷனை கத்துக்கிட்ட. When you reconnect again with God, when you go back, renew your relationship with God, என்ன நடக்க போகுது அப்படின்னா புதிய பிளெஸிங்ஸும் புதிய விக்டரிஸும் உங்களை தேடி வரும். ஹல்லேலூயா! எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? ஒரு புதிய ஜெயத்தை உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க புதுப்பிக்கணும், ஆல்டர்ஸ புதுப்பிக்கணும். பிசாசும் என்ன செய்யறான்னா ஒரு டெரிட்டரிக்குள்ள வந்தா அந்த ஆல்டரை முதல்ல டிஸ்ட்ராய் பண்ணணும்னு நினைக்கிறான். தேவனும் ஒரு டெரிட்டரியை கொடுத்தா அந்த டெரிட்டரியில போய் நீங்க ஃபர்ஸ்ட் எதை டிஸ்ட்ராய் பண்ணுங்கன்றாரு? ஆல்டர்ஸை டிஸ்ட்ராய் பண்ணுங்க. இப்ப இந்த ஆல்டர்ஸ் நம்ம எப்படி how to identify the altars of Baal? எப்படி நான் பாகாலுடைய ஆல்டர்ஸ், ஸ்பிரிச்சுவல் டெரிட்டரியல் பேட்டர்ன்ஸ், டெரிட்டரியல் ஆல்டர்ஸ், ஃபேமிலியல் ஆல்டர்ஸ் நான் எப்படி டிஸ்ட்ராய் பண்ணி நான் ஒரு புதிய ஆல்டரை கட்டி எழுப்புறது அப்படின்னா, ஆல்ரெடி நீங்க தேவ சமூகத்துல போய், நான் உங்களுக்கு இந்த எப்படி இது செய்யறதுன்னு சொல்லிட்டேன். கர்த்தருடைய சமூகத்துக்கு போய் ஸ்டார்ட் praising God. ஸ்டார்ட் வித் praise. ஆமென். ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் கிவிங் ஸ்டார்ட் பண்ணி பிரைஸ்க்குள்ள போய் கண்டினியூ டங்ஸ். ஹல்லேலூயா!
டங்ஸ் இல்ல, எனக்கு அந்த அனாயிட்டிங் இல்லை அப்படின்னா நீங்க அதை கேளுங்க. கண்டினியூ டங்ஸ். அண்ட் ஆவியானவர் உங்களை ஆட்கொண்டு உங்கள் வழியா ஜெபிக்க இடம் கொடுங்க. அல்லேலூயா. நீங்க அதை இடம் கொடுக்கும்போது ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சில ஆல்டர்ஸை காமிப்பார். யூ வில் see certain altars. இந்த ஆல்டர்ஸ் யாரு கட்டுனான்றதையும் கத்து காமிப்பாரு. Amen. இந்த ஆல்டர்ஸ் கர்த்தர் உங்களுக்கு ரெவலேட் பண்ணும்போது when you see this altars spiritually, நீங்க என்ன நினைச்சிட்டு இருப்பீங்கன்னா, நமக்கு ஏன் இந்த கடன் பிரச்சனை, ஏன் இந்த பொருளாதார பிரச்சனை, நம்ம எப்பவுமே எப்படி முயற்சி செஞ்சாலும் நம்ம ஃபேமிலியில பணம் தக்க மாட்டேங்குது. நீங்க வந்து பண பிரச்சனையை மட்டும் பாக்குறீங்க. இல்ல, இதுக்கு பின்னாடியில ஒரு ஆல்டர் இருக்கு. அல்லேலூயா. ஆமென். அந்த ஆல்டருக்கு ஆண்டவர் காமிப்பார். இந்த ஆல்டர் எதனால வந்தது, யார் வந்து கட்டுனா, எப்ப கட்டப்படுதுன்றது ஆண்டவர் உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணுங்க. நீங்க ஐடென்டிஃபை பண்ணும்போது அந்த ஆல்டர்ஸ இடிக்கிறதுக்கான புதிய டங்ஸ் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. புதிய பாஷைகளை கொடுப்பாரு. நியூ ரெவலேஷன்ஸ் கொடுத்து உங்களை ஜெபிக்க வைப்பார். நீங்க இந்த ஆல்டர்ஸை டெஸ்ட்ராய் பண்ணி தான் ஆகணும். ஈவன் ஐ கம் ஃப்ரம் அ ஃபேமிலியல் பேக்ரவுண்ட் ஆர் டெரிட்டரியல் பேக்ரவுண்ட். எனக்கு வந்து இந்த டெரிட்டரிஸை குறிச்சும் ஃபேமிலியல் ஆல்டர்ஸை குறிச்சும் நான் படிச்சு அதை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா தான் நிறைய விஷயங்கள் நான் உணர்ந்து கொள்ள ஆரம்பிச்சேன். ஒரு டெரிட்டரிக்கு ஒரு சில ஸ்பிரிட்ஸ் என்ன பண்ணுவோம்னா கண்டிப்பா என்ன பண்ணும், ஒர்க் பண்ணும். அந்த டெரிட்டரியில நம்ம டெஸ்ட்ராய் பண்ணும்போது நம்ம என்ன செய்யறோம்னா, நமக்கு மட்டும் இல்லைங்க, அந்த டெரிட்டரிக்கு ஒரு பெரிய ஜெயத்தை வாங்கி தரும். We have to destroy it. Destroy. நீங்க ஜெபிக்க 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 இப்போ ஆண்டவர் வந்து இது ரொம்ப அழகா சொல்லும்போது தீர்க்கதரிசிக்கு சொல்றேன். தீர்க்கதரிசிக்கு கர்த்தருடைய வார்த்தை வரும்போது, பார் நான் உனக்கு என்ன பண்றேன், அதிகாரத்தை கொடுக்குறேன், என்ன அத்தாரிட்டி நான் உனக்கு கொடுக்குறேன். இந்த வார்த்தையை நான் வந்து ரொம்ப சமீபத்துல இதை அடிக்கடி சொல்லி சொல்லி இதை ஜெபிக்க தேவ ஆவியானவர் எனக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கட்டுவதற்கு அதிகாரம், இடிக்கிறதுக்கு அதிகாரம் இப்போ ஒரு தீர்க்கதரிசி கிட்டதான் கொடுக்குறாரு. அப்போ ஒரு ஆற்றை இடிக்கிறதும் ஒரு ஆற்றை கட்டுறதும் ஒரு தீர்க்கதரிசியுடைய வெப்பன் எதுனா மவுத். உங்களால 4 கல் எடுத்துட்டு வந்து ஆல்டர்ஸ் கட்ட முடியாது. அது பிசிக்கல் ஆல்டர். நான் சொல்றது ஸ்பிரிச்சுவல் ஆல்டர். ஸ்பிரிச்சுவல் ஆல்டர் எப்படி கட்டி எழுப்பப்படும் தெரியுமா? அழகா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா சொல்றேன், உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். ஸ்பிரிச்சுவல் ஆல்டர்ஸ் எப்படி கட்டி எழுப்புறது? எலியா தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை ரினியூ பண்ணும்போது ரொம்ப அழகான ஒரு ரெவலேஷன் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னா 12 நாமங்கள் அல்ல இருக்கா, 12 கோத்திரங்களுக்குரிய நாமங்களை தான் 12 கற்களை வச்சு அவர் என்ன பண்ணாருன்னா ஆல்டரை கட்டினார். ஹல்லேலூயா. If you want to build an altar for your family, நீங்க வேர்ட்ஸ் நாமங்களை வைத்து ஆல்டரை கட்டணும். ஹல்லேலூயா. வேர்ட்ஸ் நாமங்களை வைத்து. நம்பர் 1, ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்பட்ட அந்த நாமங்களை வச்சு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லியிருக்கிறாரு. என்ன நாமம் சொல்லியிருக்கிறாரு? இப்ப நம்ம யெகோவா ஷாலோம்னு ஒரு ஆல்டர் பார்த்தோம். நீங்க மோரியா மலையில யெகோவா ஈரேன்னு ஒரு ஆல்டரை கட்டார். யாரு? ஆபிரகாம். அல்லேலூயா. With the name of God, தேவனுடைய நாமத்தினால சில ஆல்டர்ஸ் நீங்க கட்டணும். நீங்க யெகோவா ஷாலோம்னு ஒரு பலிபீடத்தை கட்டினீங்கன்னா உங்க குடும்பத்துல இருக்கிற சமாதான குறைவு என்கிற அந்த ஆல்டரை இடிக்கப்படும். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? யெகோவா ஷாலோம், யெகோவா ஷாலோம் நீங்க தூக்கி பிடிக்க 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 அவருடைய நாமத்தை சொல்லி 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 நீங்க ஜெபிக்க ஜெபிக்க என்ன பண்றீங்கன்னா அந்த அந்த ஆல்டரை இடிக்கிறீங்க. ஹல்லேலூயா. இடிச்சு ஒரு புது ஆல்டரை கட்டுறீங்க. ஹல்லேலூயா. ஆமென். சோ இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த வாரம் தேவனுடைய நாமங்கள் ஆண்டவரே ஆண்டவரே கேள்வி, ஆண்டவரே எனக்கு நீர் உம்மை எந்த நாமத்தினால் வெளிப்படுத்துவோம். ஒவ்வொரு சீசன்ல கர்த்தர் ஒவ்வொரு விதமா தன்னை வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. மோசே கிட்ட போய் நான் இருக்கிறவராகவே இருக்கிறது வெளிப்படுத்துறேன். ஆனா இருக்கிறவராகவே கடைசி வரைக்கும் அவருடைய நாமங்கள் வெளிப்படுது. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? கேளுங்க ஆண்டவரே. ஆண்டவரே நீர் தேவன், ஆனா நீர் உம்மை எனக்கு எப்படி வெளிப்படுத்துகிறீர்? இந்த சீசன்ல நான் இருக்கிறேனே, கர்ப்ப தடையோடு நிறைய குற்ற உணர்ச்சியோடு வேதனையோடு நான் இருக்கிறேன். இப்ப எந்த நாமத்துல நீர் எனக்கு வெளிப்படுத்துறீங்க? அந்த நாமத்தை பிடித்து கொண்டு கர்த்தர் உங்களுக்கு சொல்ற அந்த நாமத்தை பிடித்து கொண்டு அந்த நாமத்தை உச்சரித்து உச்சரித்து உச்சரிக்கும் பொழுது பலிபீடங்கள் ரிப்பேர் ஆகுது, ரினியூ ஆகுது. கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த உயர்த்த அந்த நாமம் கீழே விழுறது, அந்த பலிபீடம் கீழே விழுகிறத நீங்க பாப்பீங்க. நம்பர் 1, raising the name. அந்த
அந்த பகுதியில் நம்ம வாசிக்கும் போது அது நம்ம 1 ராஜாக்கள் தானே நம்ம பார்க்கணும். எல்லாரும் எடுத்துக்கொள்றீங்களா? ரகாபாதா ரகாபா. தேங்க்யூ ஜீசஸ். எலியாவை சுழல் காற்றினால் ஐ திங்க் இந்த 1 ராஜாக்கள் புத்தகம் எடுத்துக்கொள்ளலாம் அந்த பகுதியை. அதை நான் பேசணும்னு நினைக்கிறேன். நான் ஆண்டு அந்த பகுதியில் ஒரு முக்கியமான வசனத்தை 18ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்துல 30ஆம் வசனம் 30th verse நம்ம பார்ப்போம். ஓகே, 18. அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் நோக்கி என் கிட்டே வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன் கிட்ட வந்த போது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செட் பண்ணிட்டு, உனக்கு இஸ்ரவேல் என்னும் பெயர் இருப்பதாக என்று சொல்லி, அல்லேலூயா, என்னங்க, உனக்கு இஸ்ரவேல் என்னும் பெயர் இருப்பதாக என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற யாக்கோபுடைய குமாரரால் உண்டான கோத்திரங்களுடைய இலக்கத்தின்படியே 12 கற்களை எடுத்து அந்த கற்களை கர்த்தருடைய நாமத்துக்கென்று ஒரு பலிபீடம். ஃபர்ஸ்ட் அந்த வேர்ட் நம்பர் 1, கர்த்தருடைய நாமத்துக்கென்று ஒரு பலிபீடம். நம்பர் 1, how to build an altar. You can build altar with the name of the Lord. நம்பர் 2, ரெண்டாவது எப்படி நான் பலிபீடத்தை கட்ட முடியும் அப்படின்னா இங்க சொல்லியிருக்கிற வார்த்தை. ஃபர்ஸ்ட் ஆண்டவருடைய நாமம், இரண்டாவது ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த நாமம். அல்லேலூயா. Your name and followed by your promise. ஆமென். இஸ்ரவேல்ன்ற நாமம் இருப்பதாகனா முதல்ல இதற்கு யாக்கோபுன்ற ஒரு நாமம் இருந்துச்சு. ஆமாதானே? முன்னாடி கிதியோனுக்கு கிதியோன்ற ஒரு நாமம் இருந்துச்சு. கிதியோனே, நீ கிதியோனா இருந்தா பலிபீடத்தை இடிச்சு கட்ட முடியாது, நீ எருபாகாலா மாறணும். எருபாகால் என்ற 2ஆம் நாமம் உனக்கு வேண்டும். அல்லேலூயா. யாக்கோபே பத்தாது, யாக்கோபுக்கு இஸ்ரவேல் என்ற 2ஆம் நாமம் வேண்டும். ஆபிரகாமே பத்தாது, ஆபிராம் என்பது உன் முற்பிதாக்கள் கிட்ட இருந்து அந்த பேட்டர்ன்ல இருந்து வர்ற ஒரு நாமம். ஆபிரகாம் என்ற ஒரு நாமம் மாறும்போது, அல்லேலூயா, the name of the Lord and the name and the promise that God has given to you. எனக்கு என் நேம் பிரின்ஸ் தான். நான் ஒரு புது நேம் எல்லாம் மாத்திக்க முடியாது. என் பேர் பிரின்ஸ் ராகேஷ், மை நேம். ஓகே, ஆனா என்கிட்ட ஆங்க பேசும்போது வேதத்துல இருந்து ஒரு மனுஷரை காண்பிச்சு நான் உன்னை இப்படிதான் அழைக்கிறேன், நீ இப்படிதான் இருப்பேன்னு ஆண்டவரே சொல்றாரு. ஸோ ஐ பிலீவ் நான் எப்பெல்லாம் சூழ்ந்து போடணும், எப்பெல்லாம் என்னால முடியாது இயலாதுன்னு நான் சொல்லணும், நான் அந்த மனுஷரை ஆண்டவருக்கு நினைப்புடுறேன். அல்லேலூயா. ஆண்டவரே, நீங்க நினைக்கும் போது அந்த பேரை சொல்லி தானே நினைச்சீங்க. உங்களுக்கு அதை வெளிப்படுத்தணும். நான் எங்க ஆண்டவர் என்ன சொன்னாங்க, நான் உன்னை மோசே போல யூ வில் பி மை மவுத் பீஸ். So whenever I'm down, I say, Lord, you called me like Moses. Okay. இது சொல்லும் போது பார்வோனுடைய பலிபீடங்கள் அங்க தகர்க்கப்படுது. உண்மை சொல்றது புரிஞ்சிருச்சா? நம்பர் 1, கர்த்தருடைய நாமம். இரண்டாவது, கர்த்தர் உங்களுக்கு, அல்லேலூயா, உங்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி காண்பிச்ச the name and the promise. அங்க வாசிச்சீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற யாக்கோபு, இஸ்ரவேல் என்று இந்த பலிபீடத்துக்கு பேர் வச்சாரு. என்ன பேர் வச்சாரு? இஸ்ரவேல். இஸ்ரவேல், இஸ்ரவேல். ஏன்னா இஸ்ரவேல் கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற ஜனம். ஃபர்ஸ்ட் நீங்க பலிபீட கட்டுறதுக்கு ஆண்டருடைய நாமத்தினால பலிபீடத்தை கட்டுங்க. ரெண்டாவது, ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்தினால நீங்க கட்டுங்க. நிறைய பேரு ஆண்டவர் சொன்ன ப்ராமிஸ் திருப்பி அவர்கிட்ட நீங்க சொல்லல. அது ஒரு கற்களை போல நீங்க சொல்ல சொல்ல ஒரு பலிபீடம் கட்டப்படுது. நீங்க சொல்லி சொல்லி ஆண்டவரே நீங்க எனக்கு இப்படி சொன்னீரே, இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறட்டும் நீங்க உங்களை அர்ப்பணிச்சு ஜபிக்க ஜபிக்க அப்படியே அந்த பலிபீடத்தின் மேலிருந்து புறப்படுகிற அந்த வாசனை கர்த்தருடைய ஆசீர்வாதத்தையும் அந்த வாக்குத்தத்தின் நிறைவேறையும் கொண்டு வந்து எத்தனை பேர் எனக்கு இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், இன் த ப்ராமிஸ் ஆஃப் ஜீசஸ், இந்த 2 வச்சுதான் நீங்க பலிபீடத்தை கட்ட முடியும், பலிபீடத்தை இடிக்கவும் முடியும். You can destroy. How you can destroy it அப்படின்னா when you raise the banner of the Holy Spirit, raise the banner of the Lord. அல்லேலூயா. ஒரு சீசன் காண்றவங்களுக்கு ஒவ்வொரு விதத்தை வெளிப்படுவோம்.
எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? இந்த சீசன்ல நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே எப்படி ஆண்டவரே எனக்கு இந்த சீசன் எப்படி மாறும்? நான் எப்ப பிள்ளை தாட்சி ஆவேன்? நான் எப்ப வேலைக்கு போவேன்? நான் என் வாழ்க்கை எப்படி ஊழியம் கட்டப்படும்? இதெல்லாம் நீங்க கேட்கறது நிறுத்திட்டு ஃபர்ஸ்ட் இந்த இந்த வாரம் கேட்க போறீங்க என்னன்னா, ஆண்டவரே நீர் உம்மை எனக்கு யாராய் வெளிப்படுத்த இந்த சீசன்? யாராய் நீர் என்னை உமக்கு எகோவா ஈதேவா, எகோவா ஷம்மாவா, எல்ரோயியா, நீ காண்பவராக வெளிப்படுத்த போகிறா, இல்ல நீருமை எனக்கு எப்படி வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறீங்களோ நீங்க எனக்கு வெளிப்படுத்த அந்த நாமத்தை பெற்றுக்கொண்டு அந்த அந்த டைமென்ஷன் ஆஃப் ஜீசஸ், அந்த டைமென்ஷன் ஆஃப் ஆண்டுடைய அந்த டைமென்ஷனை பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் நீங்க அதை அறிக்கை செய்ய தீர்க்கதரிசியா நீங்க அறிக்கை செய்யணும். நீங்க பிடிச்சுக்கணும். இப்ப அழகா இப்ப எகோவா நிசி ஒரு அமைச்சிருப்பாரு. இப்ப நீங்க எப்படி ஆல்டர் இடிச்சு ஆல்டர் எப்படி கட்டுறது அப்படின்னா, ஏகோவா நிசி ஏகோவா நிசி ஏகோவா நிசியை போற்றி பாடுவோம், எங்கள் கொடி வெற்றி கொடியே, ஹalleluya எங்கள் கொடி வெற்றி கொடியே. இப்படி நீங்க பாடும்போது நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, பிசிக்கலா பார்க்கும்போது people think you are singing, spiritually you are destroying the altars. ஹalleluya தோல்வின்ற ஆல்டரை நீங்க டெஸ்ட்ராய் பண்ணி ஜெயம் என்கிற ஆல்டரை நீங்க கட்டிக்கிட்டு இருக்கீங்க. If you are constantly seeing a loss or constantly seeing pain, கான்ஸ்டன்டா உங்க லைஃப்ல ஃபெயிலியர்ஸே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, you have to raise the banner of Jehovah. உங்க வாழ்க்கையில கடன் பிரச்சனைன்ற ஃபினான்ஷியல் கிரைசிஸே நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, you have to raise Jehovah Jireh. அவரை நீங்க பாடணும். யெகோவா ஈரே தந்தையாம் தெய்வம். நீங்க பாட பாட என்ன நடக்குதுன்னா, யெகோவா ஈரே யெகோவா ஈரே யெகோவா ஈரே நீங்க பாட பாட உங்க உதடுகள், நீங்க எல்லாம் தீர்க்கதரிசிங்க, நீங்க உங்க உதடுல வருகிற வார்த்தை தான் இடிக்க போகுது. நீங்க அதை பண்ண பண்ண இந்த பினான்சியல் கிரைசிஸ கொண்டு வர ஸ்பிரிட்டுக்கும் உங்க ஃபேமிலிக்கும் கனெக்ஷன் இருக்கு பாருங்க. அந்த ஆல்டர் பிரேக் ஆகும். அந்த ஆல்டர் பிரேக் ஆக ஆக நீங்க பாட பாட ஜெகோவா ஈரேன்ற ஆல்டர் கட்டப்பட ஆரம்பிக்கும். பாடுறது மட்டும் இல்ல, உங்க ப்ராமிசஸையும் டிக்ளேர் பண்ணுங்க. அந்த ப்ராமிசஸை நீங்க டிக்ளேர் பண்ண என்ன நடக்கும் அப்படின்னா, ஆல்டர் இஸ் ரைஸ். இந்த ஆல்டர் ரைஸ் ஆக உங்க லைஃப்ல நீங்க பாப்பீங்க சிஸ்டர், உங்க லைஃப்ல பினான்சியல் கிரைசிஸ், கடன் வாங்குறது, கடனாளியா இருக்கிறது, இது எல்லாம் அழிக்கப்படுது. இப்படி எல்லாவற்றிற்கும் வேதத்துல நாமங்கள் உண்டு. இப்ப இந்த வாரம் நீங்க ஜெபிக்க போறது ஒன் ஸ்மால் பிரேயர். வாட் இஸ் யுவர் பிரேயர்? லார்ட், நீர் உண்மை எனக்கு இந்த சீசன்ல எப்படி வெளிப்படுத்த போறீங்க? ஹல்லேலூயா. சமாதானமே இல்லாம பயந்து பயந்து ஒளிஞ்சிட்டு இருந்த கிதியோனுக்கு யெகோவா ஷம்மாவாய் வெளிப்பட்டாரு. என்ன செய்வோம், அடுத்து என்ன செய்வோம், பிள்ளைய பலிச்சிருக்குமே, அடுத்து நமக்கு என்ன இருக்குன்னு யோசிச்சு ஆபிரகாமுக்கு யெகோவா ஈரேவா வெளிப்பட்டாரு. ஆண்டவரே இல்ல, கர்த்தர் என்ன மறந்துட்டாரு, அவர் என்ன கைவிட்டுட்டாரு அப்படின்னு நினைச்ச இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருக்கிறதா வெளிப்பட்டாரு. என்னை எல்லாரும் ஒதுக்கிட்டாங்க, என்னை தள்ளிட்டாங்க, நான் ஒரு வனாந்திரத்துல இருக்கிறேன்னு சொன்ன ஆகாருக்கு நான் உன்னை காண்கிற தேவன்னு வெளிப்பட்டாங்க. ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொரு ஜனத்துக்கும் தனித்தனியே கர்த்தர் வெளிப்படுத்தார். நான் போன வாரம் சொன்ன அதே பாயிண்ட சொல்றேன். பொதுவா எல்லாருக்கும் சொல்றேன். அந்த பொதுவான வார்த்தைகளோடு சாட்டிஸ்ஃபை ஆகாம தனியே தேவ சமூகத்துல போய் நீர் உண்மை எனக்கு எப்படி வெளிப்படுத்துறேன்னு கேட்கணும். பர்சனலைஸா கேளுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு முறையும் கர்த்தர் தன்னை ஒவ்வொருத்தருக்கும் வெளிப்படுத்தும் போது பர்சனலா போய் வெளிப்படுத்துறார். யூ கேன் சீ காட். ஆண்டு போய் தன்னை பொதுவா கர்த்தர் வெளிப்படுத்துறதை விட தனித்தனியே போய் தன்னை வெளிப்படுத்துறது அதிகம். உங்க எல்லாரையும் நான் ஒரு ஜப அறைக்கு தள்ளுறேன். ஒரு இடத்துக்கு ஒரு சின்ன ஆல்டர், உங்க வீட்டுல ஒரு சின்ன ஆல்டர் ஸ்பேஸ் இருக்கணும். உங்க வீட்டுல ஒரு சதுரடி ஆல்டர் இருக்குன்னு வைங்க. உங்க ஜப பிரேயர் ஆல்டராக மாத்து. ஹல்லேலூயா. அந்த பிரேயர் ஆல்டர் பக்கத்துல ஒரு சின்ன ஸ்டாண்ட், நான் அப்படிதான் என் ஹாஸ்டல்ல வச்சிருந்தேன். ஒரு பிளாஸ்டிக்ல 100 ரூபாய்க்கு ஒரு சின்ன ஸ்டாண்ட் வாங்கி என் பிரேயர் இடத்துக்கு பக்கத்துல வச்சிருப்பேன். அந்த ஸ்டாண்ட்ல அப்ப நான் ஒரு இங்கிலீஷ் பைபிள், ஒரு தமிழ் பைபிள், ஒரு டைரி, பென் அதுல வச்சிருப்பேன் அந்த ஸ்டாண்ட்ல. இப்ப நான் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு எக்யூப்மெண்ட் உங்களுக்கு சொல்லுறேன். ப்ளூடூத் ஸ்பீக்கர் இது பக்கத்துல இருக்கு. ஹல்லேலூயா.
இதை ஒரு சின்ன ஸ்டாண்டை போட்டு ஒரு ப்ரேயர் ஆல்டர், ஒரு மேட், ஒரு ஸ்கார்ஃப், பென்லாம் நீங்க இருக்கிறதுனால ஹalleluya. இது நீங்க எத்தனை பேர் ட்ரை பண்ணுவீங்க? இது உங்களுக்கு வந்து நான் இவ்வளவு நேரம் தியாரிட்டிக்கலா சொல்லி கொடுத்தேன். இப்ப நான் உங்களுக்கு பிராக்டிக்கலா சொல்றேன். ஒரு சதுரடி உங்க வீட்டுல ஒரு ப்ரேயர் ஆல்டருக்கு ஒரு இடத்த நீங்க முடிவு. ஹalleluya. அது உங்க பெட்ரூமா இருந்தா ரொம்ப ஈஸி. ஏன்னா எல்லாரும் தூங்குறதுக்கு அப்புறம் கூட நீங்க அந்த இடத்துல போய் உட்கார்ந்து ஜெபிக்கலாம். ஆமென். ஒரு கீழே உங்க முட்டி போடுறதுக்கு ஒரு பெட்ஷீட்டோ எனிதிங், ஒரு மேட் யூ கேன் யூஸ், ஒரு ஸ்கார்ஃப். அந்த ஸ்கார்ஃபும் அந்த மேட்டும் அந்த இடத்துல பிரத்யேகமா இருக்கும். அதுக்கு பக்கத்துல நீங்க ஸ்டாண்டு வாங்கலனாலும் பரவாயில்ல, அது பக்கத்துல ஒரு ஒரு டைரி, ப்ராமிஸ் அண்ட் ப்ராஃபஸி டைரி. எத்தனை பேர் ஃபாலோ பண்றீங்க எனக்கு தெரியல. உங்ககிட்ட ஆண்டவர் பேசுறத உடனே டைரி எடுத்து போட்டு எழுதி வைக்க சொல்றேன். ஹalleluya. ஸ்மால் ரூம் இருந்தா பரவாயில்ல, உங்க முட்டி போடுற இடம் இருந்தா போதும், சின்ன முட்டி போடுற இடம். அதுல ஒரு டைரி, ப்ராமிஸ் அண்ட் ப்ராஃபஸி டைரி, ஒரு பென், பைபிள், முடிஞ்சா இங்கிலீஷ் பைபிள், தமிழ் பைபிள், அப்புறம் ஒரு 300 ருபீஸ்க்கு வரும் ஒரு சின்ன ப்ளூடூத் ஸ்பீக்கர். நீங்க உங்க ப்ரேயர் டைம்க்கு போகும்போது அங்க போன உடனே நீங்க என்ன பண்ணலாம்னா, அழகா உங்களுக்கு ரொம்ப டவுனா இருந்தா ஒரு சாங் அப்படியே பிளே பண்ண விடலாம். பொதுவாவே நிறைய பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரி இல்லாம வெறும் சாங் மட்டும் ஓடும் பாருங்க, அந்த மாதிரி நிறைய நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இன்ஸ்ட்ருமெண்டல் வர்ஷிப்னு சில வர்ஷிப்ஸ் யூடியூப்ல இருக்கும், அதை நீங்க அப்படியே பிளே பண்ணலாம். இந்த இன்ஸ்ட்ருமெண்டல் நான் வந்து யூடியூப்ல மாசம் பே பண்றேன் யூடியூபுக்கு. எதுக்கு தெரியுமா? ஆட் வராம இருக்கிறதுக்கு. ஆட் ஏன் ஆட் வராம இருக்கிறதுக்குன்னா, நான் வந்து இன்ஸ்ட்ருமெண்டல் வர்ஷிப் கேட்பேன். வர்ஷிப் கேட்டுட்டு இருக்கும்போது இடையில குறுக்குல வந்து ஒரு அக்கா இந்த ஷாம்புவையும் சீப்பையும் விற்கிறது எனக்கு பிடிக்காது. சில விஷயத்துக்கு நீங்க பே பண்ணணும். எவ்ரிதிங் இஸ் நாட் ஃப்ரீ இன் தி கிங்டம் ஆஃப் காட் சிஸ்டர்ஸ். எல்லாமே கர்த்தருடைய ராஜ்யத்துல ஃப்ரீ கிடையாது. எல்லாத்தையுமே ஃப்ரீயா அனுபவிக்கணும்னு நினைச்சோன்னா நம்மளால முடியாது. சில விஷயத்துக்கு நீங்க பே பண்ணணும். ஆமா, யூ ஹேவ் டு பே யுவர் ஸ்ட்ரென்த், யூ ஹேவ் டு பே யுவர் மணி. ஒரு விஷயத்தை நீங்க அடையணும்னு நீங்க விலைக்கரையும் கொடுக்கணும். நான் யூடியூப்க்கு பே பண்றேன். ஏன் நான் பே பண்றேன்? என் ஃபுல் ஃபேமிலிக்கே நாங்க பே பண்றோம். எங்களுக்கு எந்த ஃபேமிலியும் ஆட் வராது. எங்க ஃபேமிலிக்கு யார் போனுக்கும், என் அம்மாக்கும், என் மாமனாருக்கு, எனக்கு, யாருக்குமே ஆட் வராது. அதுக்காக நாங்க பே பண்றோம். அதை நான் லாஸா நினைக்கல, அதை நான் இன்வெஸ்ட்மெண்டா நினைக்கிறேன். அதை நான் போட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம் இந்த இன்ஸ்ட்ருமெண்டல் வர்ஷிப் போயிட்டே இருக்கும். நான் ஆராதிச்சுட்டே இருப்பேன். அந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர்ல வெறும் இன்ஸ்ட்ருமெண்ட் மட்டும் போகும். அப்படியே நான் கர்த்தரை பிரைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். That's how you can build altar. That's how you can destroy altars. ட்ரை பண்ணு. நீங்க முழங்கால் பண்ணிட்டு அந்த இடத்துல போய் நின்று கைகளை உயர்த்தி நீங்க ஜெபிக்க ஆரம்பிச்சு உங்க கேளுங்க, ஆண்டவரே நீ எனக்கு யாராய் ஏற்படுத்த, எனக்கு ஆண்டவரை மினிஸ்ட்ரிக்கு அழைக்கும் போது நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன், உன்னை மோசையை போல அழைக்கிறேன். இதை நான் பிடிச்சு கொண்டேன். எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும், என்கிட்ட பின்னணி இல்ல, அபிஷேகம் இல்ல, பைபிள் காலேஜ் டிகிரி இல்ல, என்கிட்ட எதுவுமே இல்லப்பா, ஆனா ஆண்டவர் சொல்றேன் நான் இருக்கிறேன், உனக்கு எதுவுமே வேண்டாம், நீ போ, நான் உன்னை மோசையை போல என் மவுத் பீஸா யூஸ் பண்ணுவேன். ஆண்டவர் சொன்னேன். Hallelujah. I have a promise, I have a name. உங்களுக்கு அப்படி என்ன இருக்கு உங்க கையில? ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆசீர்வாதங்களை கேட்கறதுக்கு முன்னாடி ஆண்டவரே உண்மை எனக்கு வெளிப்படுத்தும் கேளுங்க. நீங்க கேட்க கர்த்தர் அவரை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அந்த நாமத்தை நீங்க பாடி உங்களுக்கு டியூன்லாம் வேண்டாம். யெகோவா ஷம்மாவா, யெகோவா ஷம்மா ஷம்மா ஷம் பாடுங்க, டியூன் போட்டு. ஹல்லேலூயா. ஆவியில பாடுங்க, டங்ஸ் பேசுங்க, பாடுங்க. உங்களுக்கு ஆண்டவர் சொன்ன ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு ரிவீல் பண்ணுவார். நீங்க ஜெபிக்காரங்க, ஆண்டவர் உங்களுக்கு ரிவீல் பண்ணுவார். பலிபீடத்தை ரிப்பேர் பண்றது எப்படின்னா, ஆண்டவருடைய நாமம் இஸ்ரவேல் என்கிற நாமம். இஸ்ரவேல் என்ற நாமம் ப்ராமிஸ். உங்களுக்கு ஆண்டவர் சொன்ன ப்ராமிஸ். ஆண்டவர் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு, உங்களுக்கு ஒரு ஆண்பிள்ளை கொடுப்பேன். ஆண்டவர் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு, உங்க தேசத்துக்கு கொண்டு போவேன். ஆண்டவர் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு, உங்களை பையன் கொடுத்துவேன். ஆண்டவர் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருப்பாரு, நீ வாங்குறவளா இல்ல கொடுக்குறவளா மாறுவேன். ஆண்டவர் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு, உன் தலையை நான் உயர்த்துவேன். எந்த ப்ராமிஸ் இருந்தாலும் அந்த ஆர்டரை எப்படி சிஸ்டர் நான் இடிக்கிறதுனா, இந்த ப்ராமிஸ் நீங்க உங்க உதடுகள் அறிக்கை செய்ய அந்த ஆர்டர் தானா இடிபடுறத நீங்க பாப்பீங்க. எப்படி சிஸ்டர் ஆர்டரை கட்டுவேன்? நீங்க சொல்ல உச்சியில் ஒரு ஆர்டரை நீங்க கட்டி கொண்டிருக்கிறீங்க. சோ ஒரு இடிக்கிறதும் பிடிக்கிறதும் தீர்க்கதரிசியின் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் தான். ஹல்லேலூயா. சோ இந்த நாள் எத்தனை பேர் கூட ஆண்டவர் பேசுறாங்க? எல்லாரோடையும் அதுல எந்த சந்தேகம், நோ டவுட். சின்ன பட்டாரா எத்தனை பேர் இன்னைக்கு அந்த முடிவை எடுக்கிறீங்க? You're going to build a prayer altar, a physical altar, a spiritual altar.
இதுல நீங்க செய்யுங்க. கண்டிப்பா கிவ் சம் டைம். ஆண்டு இன்னைக்கு போய் நீங்க ஒரு நாள் பேசின உடனே அப்படியே வந்து எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு ஆண்டு சொல்லி வர கேட்டா இல்ல. ஆல்டர் பில்ட் பண்ணுனா 12 கற்கள் எடுத்து வைக்கிறார். நீங்களும் 12 days சேலஞ்ச் எடுத்துக்கோங்க. 12 days சேலஞ்ச். எத்தனை டேஸ் சேலஞ்ச்? 12 days. 12 டேஸுமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். என்னுடைய டைம் ஆயிடுச்சு, பட் ஐ வாண்ட் டு ஜஸ்ட் எம்பசைஸ் திஸ். நான் உங்களுக்கு சொன்னேன், என்னுடைய பிள்ளை ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கும் போது நான் வந்து ஒரு பாட்டு கேட்டேன். அந்த பாட்டு வந்து ஆஹா இப்ப இத பிரசங்கிக்கும் போதே இப்ப நான் உணர்றேன். நான் நினைச்சேன் அடோனாய் அடோனாய் சும்மா நான் பாடிட்டு இருந்தேன்னு நினைச்சேன். இல்ல, நான் பாட 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 ஆல்டர்ஸ அந்த சிஎம்சி ஹாஸ்பிட்டல் ரூம்ல நான் கட்டி எழுப்பியிருக்கேன். இந்த ஆல்டர்ல இருந்து ஃப்ரேக்ரன்ஸ் போன உடனே கர்த்தர் என்னையும் என் பிள்ளைகளையும் ஆசீர்வதிச்சார். நான் நம்புறேன். எத்தனை பேர் ஆமை? இதுதான் உங்களுக்கு சீக்ரெட். சேம் சீக்ரெட். உங்களுக்கு என்ன நாமத்தை கர்த்தர் சொன்னாரு, திருப்பியும் 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 அடோனாய் 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 ஷம்மா 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 ரூவா 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 தேடுங்க. பைபிள்ல அப்படின்னா என்ன அர்த்தம் தேடுங்க. அப்படி என்ன சொல்லியிருக்கா, யாருக்கு வெளிப்படுத்திருக்கார், எதை கர்த்தர் மெடிடேட் பைபிள். அதுல இருந்து எடுத்து கயிறு எடுத்து பேசுங்க. நீங்க வெறும் கிதியோன் அல்ல, யெகோவா ஷாலோம் என்று ஒரு பலிபீடத்தை கட்டுகிற கிதியோன் அல்லங்க. நீங்க யெருபாகால். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? நீங்க வெறும் யாக்கோபு அல்ல, நீங்க இஸ்ரவேல். நீங்க ஆபிரகாம் மாத்திரம் அல்ல, நீங்க ஆபிரகாம். நீங்க சாராய் மாத்திரம் அல்ல, நீங்கள் சாராள். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? நீங்க வெறும் பேதுரு மாத்திரம் அல்ல, நீங்கள் ஒரு சீமோன். சீமோன் சீமோன் பேதுரு. பேதுருவே, நீ சீமோனா இருக்கிறா. நீ கேபா, யார் கேபா, நீ கேபா. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? பாத்தீங்களா? அங்க ஆண்டு ஒரு பேரை கொடுக்கும் போதே ஒரு நியூ அனாயிட்டிங், நியூ ஆல்டரிங் கட்டுறதுக்கு தான் அந்த பேரு கொடுக்குறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? ஷாகாபாதா ராபாலா. ஆவிக்குரிய வெளிப்பாடு. நான் சொன்னது எனக்கு நிறைய புரியல நீங்க சொன்ன விஷயம் அப்படின்னு ஒரு யோசிச்சீங்கன்னா, இதை நான் யூடியூப்ல அப்லோட் பண்ணுவோம். மறுபடியும் மறுபடியும் இந்த sermon நீங்க கேட்டு தெளிவா இதை அறிந்து கொள்ள வேண்டும். நிறைய sermons இருக்கு. கண்டிப்பா நான் இன்னும் அதிகமான வசனங்களை கொண்டு வந்து உங்களுக்கு விளக்க நம்ம அடுத்த வாரம் கர்த்தருக்கு சித்தமானா we will meditate about the horns in the altar. அதை நம்ம மெடிடேட் பண்ணலாம். கர்த்தருக்கு சித்தமான ஆண்டு அலோவ் பண்ணலாம். இல்லைன்னா அது இன்னொரு நாள் கண்களை மூடுவோம். தேவ சமூகத்துல உதடுகள் ஷாகாபாதா. பாருங்க, புது புது நாமங்களை சிஸ்டர் சொல்றாங்க. யெகோவா மெக்காதீஸ். ஆமா, புது புது நாமங்கள். சிஸ்டர், நீங்க ரட்சிக்கப்பட்ட போது உங்களை நீங்க கமிட் பண்ணீங்கல்ல, ரீகமிட்மெண்ட். மறுபடியும் அந்த ரிலேஷன்ஷிப்குள்ள வாங்க. மறுபடியும் ஒரு சரண்டரன்ஸ், ஒரு ஆல்டர். பிளீஸ், முதலாம் காலை யெகோவா ஷம்மா என்று செலுத்தி விட்டாலும் ஆண்டு சொல்றாருப்பா, முதலாம் காலை பத்தாது, இன்னொரு பலிப்பீடத்தை நீ எனக்காக கட்டணும். இன்னைக்கு ஆண்டவரே கேட்கிறார் அந்த பலிப்பீடத்தை. மனமுவர்ந்து ஒரு நாள் நீங்களே உங்களை போய் ஆண்டவருக்கு டெடிகேட் பண்ண டைம் இருக்கு. ஆனா இன்னைக்கு ஆண்டு உங்க முன்னாடி வந்து மறுபடியும் கேட்கிறாரு, கிதியோனே, will you build another altar? will you build another altar? அப்ப நீங்க தானாய் கொடுத்த ஒரு பலிபீடம், ஒரு சரண்டரன்ஸ் இருக்கு. இப்போ ஆண்டவரே உங்ககிட்ட ஒரு சரண்டரன்ஸ், ஒரு சில பேட்டர்ன்ஸ் விட்டுட்டு வான்னு ஆண்டவருக்கு சொல்றேன். பிளீஸ், உங்க ஃபேமிலியில் சில பேட்டர்ன்ஸ் விட்டுட்டு வெளியே வாங்க. உங்க டெரிட்டரியல் பேட்டர்ன்ஸ் விட்டுட்டு வெளியே வாங்க. நீ உன் தேசத்தையும் உன் நேத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் வெளியே வா. கம் அவுட் ஆஃப் தட் பேட்டர்ன்ஸ். அந்த வேர்ல்டி பேட்டர்ன்ஸ் விட்டுட்டு வெளியில வாங்க. கம் அவுட் ஆஃப் இட். நீ கிதியோனா இருந்தா மீதியானியர்களை முறியடிக்க முடியாது. நீ யெருபாகாலாம் இருக்கணும். யாக்கோபு என்ற நாமத்தை மாத்திரம் வைத்து அக்கினியை கீழே கொண்டு வர முடியாது. அந்த பலிபீடத்துக்கு பேர் யாக்கோபு இல்ல, அந்த பலிபீடத்துக்கு பேர் இஸ்ரவேல். நான் எப்படி கட்டுவேன், நான் எப்படி இருப்பேன், இடிப்பேன். சிஸ்டர், உங்க வாயில உங்க சீசனுக்கு ஏத்த விதத்துல கர்த்தர் உங்களுக்கு தன்னை வெளிப்படுத்த போறார். இந்த வாரம் உங்களுக்கு வெளிப்படுத்துவார், ஒரு நாமத்தை வெளிப்படுத்துவார். This week you are going to encounter a dimension, a different dimension of God. அந்த டைமென்ஷனை பிடிச்சுக்கோங்க, அந்த நாமத்தை பிடிச்சுக்கோங்க, அந்த attribute of God பிடிச்சுக்கோங்க. நம்பர் 2, உங்களுக்கு கர்த்தர் சொன்ன ப்ராமிஸை பிடிச்சுக்கோங்க. இது 2 வச்சுதான் நீங்க ஆல்டரை கட்ட போறீங்க.
ஆல்டரை டிஸ்ட்ராய் பண்ண போறீங்க. இதை 2 பிடித்து கொண்டு ரெனியூ பண்ணுங்க உங்க வாழ்க்கை. கர்த்தர் இந்த மாதத்துல அற்புதங்களை செய்ய போகிறார். எஸ், ஆஸ்க் காட். கர்த்தர் கேட்க சாரி பாத் கிட்ட இருந்து இல்ல, காவத்திருத்திருந்த இல்ல, பர்சனலா ஆண்டவரே உங்களுக்கு அந்த வார்த்தை வெளிப்படுத்தும். நான் சொன்ன மாதிரி ஒரு இடம், ஒரு சதுரடி, ஒரு ஆல்டர் இந்த வாரத்துல நாளை காலையிலே ரெடி பண்ணுவேன். அது ப்ரேயருக்குன்னு ஒரு தனி மேட்ச், ப்ரேயருக்குன்னு ஒரு தனி ஸ்கார்ஃப், அதை சுருட்டி அந்த இடத்துல வைக்கணும். அங்க ஒரு டைரி, கர்த்தர் சொன்னதை உடனே உடனே எழுதுறதுக்கு அங்க ஒரு பைப்பு, அங்க ஒரு சின்ன ப்ளூடூத் ஸ்பீக்கர். எஸ், இந்த ஆல்டரை கட்டி எழுப்பி தேவ சமூகத்தில் நீங்க அமரும் போது கர்த்தர் உங்களோடு பேசி கர்த்தாவே நாங்க நன்றி செய்றோம். Thank you for the revelations. Thank you for the deeper doctrines that you have given to us. 2ஆம் பலிபீடத்தை கட்டி 2ஆம் காளையை பலியிட்டு கிதியோன் யெருபாகாலாய் மாறி மீதியானியர் கையிலிருந்து ஒரு பெரிய ஜெயத்தை பெற்றுக் கொடுத்தது போல இங்க இருக்கிற பெண்கள் எல்லாம் கிதியோனா மாத்திரம் இல்ல, யெருபாகாலாய் மாறி தன் குடும்பத்துக்கும் தன் தலைமுறைக்கும் ஒரு பெரிய ஜெயத்தையும் ரட்சிப்பையும் பெற்றுத் தருகிற பாத்திரங்களாய் மாறுவார்களா? இயேசுவின் நாமத்துல இஸ்ரவேல் என்று சொல்லி இவர்கள் நான் வாழ்த்துகிறேன். இவர்கள் யாக்கோபாய் மாத்திரமல்ல, இஸ்ரவேலாய் மாறி let them prove that God is with them. நீங்க அவங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தின்படி எந்த ஜாதியிடத்திலும் செய்யப்படாத அதிசயமான காரியங்களை உங்களுடைய பிள்ளைகளுக்கு கத்த செய்யுங்க. செகண்ட் ஆல்டரை கட்டுற உங்க பிள்ளைங்களுக்கு, 2ஆம் முறை ரீசரண்டர் பண்ற உங்க பிள்ளைகளுக்கு எந்த ஜாதியிடத்திலும் செய்யாத அதிசயம் கிடைக்கும். பயங்கரமானவைகளையும் கத்த செய்யுங்க. இவர்களுக்காக இவர்களோடு இருந்து இவர்களுக்கு முன்பாக இருக்கிற ஆவிகளை நீங்க துரத்த போறீங்க. அதுக்காக நான் நன்றி செய்யறேன். கர்த்தருக்கு நன்றி செய்யறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். Praise the Lord. Thank you for your time. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இந்த பிரேயர்ல நீங்க ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு வாட்ஸ்அப் சேனல் லிங்க் வரும். போன வாரம் ஆண்டவர் உங்களை நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் உங்களுக்கு கொடுத்தார். இந்த டைம் ஆண்டவர் உங்களை நல்ல ரெவலேஷன் கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் இன்னைக்கு இதை செய்வீங்க? உங்களுக்கு ஆண்டவர் அவர் உங்களை எப்படி வெளிப்படுத்தினார்? எனக்கு ஆண்டவர் இந்த நாமத்தையும் இந்த வாக்குத்தத்தையும் கொடுத்திருக்கிறார். இது 2 தான் நீங்க கட்ட போற கற்கள். அல்லேலூயா, ஆமென். இதை வச்சுதான் நீங்க உங்க ஆல்டரை கட்ட போறீங்க. அந்த ஆல்டர் வழியாக உங்க குடும்பத்துக்கு ஒரு பெரிய விடுதலை, ஜெயம், ஒரு பெரிய ரட்சிப்பும் ஆசீர்வாதம் எல்லாமே எக்ஸ்சேஞ்ச். அல்லேலூயா, ஆமென். அப்படி நிச்சயமா நடக்கும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவரிடத்துல கேளுங்க. கர்த்தர்